ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம். 30ஆம் அதிகாரம் போவதற்கு முன்பு அந்த 29ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதி இருக்கிறதே, லேயால் பெற்ற பிள்ளைகள், அந்த பிள்ளைகளினுடைய பிறப்பு, அந்த பிள்ளைகள் பிறந்த பிறகு வைக்கப்பட்ட பெயர்கள், இவைகளை எல்லாம் படித்து முடித்துவிட்டு அதன் தொடர்ச்சியாக தான் ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்தை படிக்க வேண்டும். லேயாளுக்கு முதலில் பிறந்த மகன் ரூபன், பிறகு பிறந்தவன் சிமியோன், 3வது மகன் லேவி, 4வது மகன் யூதா. ஆக இந்த 4 ஆண் பிள்ளைகளை பெற்ற செய்தியோடு ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் முடிகிறது. இன்றைக்கு ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்திற்கு பெயரிட்டால் தங்கள் குடும்பத்தில் தங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அடையும் ஏங்கும் நபர்கள், தங்கள் தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக ஏங்கும் நபர்கள் என்று தலைப்பிடலாம். இந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒரு தேவை இருக்கிறது. அந்த தேவையை இந்த அதிகாரம் சொல்லி காட்டுகிறது. ஒரு குடும்பம் என்பது தாய், தந்தை, பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்ததுதான் ஒரு குடும்பம். அவர்கள் ஒருவரை ஒருவர் சார்ந்து தங்கள் தேவைகளை சந்திக்கப்பட உள்ளே நோக்குகிற நபர்கள். அதற்கு பெயர்தான் இன்டர்டிபெண்டன்ட் ஃபேமிலி. எல்லாரும் ஒருவரை ஒருவர் பார்த்து உள்ளே குடும்பத்துக்குள்ளேயே தங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். அதற்கு பெயர்தான் இன்டர்டிபெண்டன்ட் ஃபேமிலி. இன்னொன்று இண்டிபெண்டன்ட் ஃபேமிலி, அதாவது தங்களுக்கென்று வரும் தேவைகளை யாரையும் சாராமல் தாங்களே பூர்த்தி செய்ய விரும்புவது, சுயமாய் தங்கள் தேவைகளை சந்தித்துக் கொள்வது. வீட்டுக்குள்ளே யாருடைய துணையோ அவர்களுக்கு தேவையில்லை, யாருடைய நட்போ உறவோ உதவியோ அவர்களுக்கு தேவையில்லை. ஆக அந்த இண்டிபெண்டன்ட் ஃபேமிலி என்பது குடும்பத்துக்குள்ளே எல்லாரும் தனித்தனியாய் வாழ்வது அல்லது தனித்தனியாய் தங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளுவது. இது என்னுடையது, அது உன்னுடையது, இதுல உனக்கு சம்பந்தம் இல்லை, இது என்னுடைய சம்பளம், நான் உனக்கு கொடுப்பது கிடையாது. ஆக உனக்கு என்ன வேணுமோ கேள், அதை நான் கொடுக்கிறேன். ஆக இது என்னுடையது, இது என்னுடைய பொருட்கள், இது என் பெற்றோர் எனக்கு கொடுத்தது, இதுல உனக்கு சம்பந்தம் இல்லை. ஆக சுயநலமாய் தங்கள் தேவைகளை தாங்களே பூர்த்தி செய்ய விரும்புகிற நபர்கள் உள்ள ஃபேமிலி, குடும்பம். ஆக இந்த 2 வகையான குடும்பங்கள் தான் உலகத்துல அதிகமாய் இருக்கிறது. ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்கிற குடும்பம் தான் பலனுள்ள குடும்பமாய் இருக்கிறது. ஆக ஆதியாகம புத்தகம் அதிகமாய் குடும்பங்களை குறித்து பேசுகிறது, அதிகமாய் பெற்றோர் பிள்ளைகளை குறித்து பேசுகிறது, புருஷன் மனைவி அவர்களை குறித்து பேசுகிறது, சகோதரர் அண்ணன் தம்பி அக்காள் தங்கை அவர்களை குறித்து பேசுகிறது. பல இடங்களிலே அதை நாம் பார்த்து வந்திருக்கிறோம். இன்று 30ஆம் அதிகாரம் வரைக்கும் வந்திருக்கிறோம். இன்னும் 20 அதிகாரம் தான் இருக்குது ஆதியாகமத்தை முடிக்க. இந்த 20 அதிகாரத்துக்கு மீதி இருந்தாலும் இந்த 50 அதிகாரம் முழுசுமே குடும்பங்களை கட்டி எழுப்பக்கூடிய பாடங்கள், செய்திகள் ஆழமாய் அடர்த்தியாய் இந்த புத்தகத்தில் இருக்கிறது. அதுதான் மற்ற புத்தகத்திற்கும் ஆதியாகம புத்தகத்திற்கும் இருக்கிற சிறப்பு. இந்த குடும்பத்தில் என்ன நடந்தது என்பதுதான். இதே குடும்பத்தில், யாக்கோபின் குடும்பத்தில் நடந்த நிகழ்ச்சிகளை போலதான் இன்றைக்கும் அநேக குடும்பங்கள் இருக்கிறது.
யாக்கோபும் அவனுடைய மனைவிகளுக்குள்ளும் பொறாமை இருந்தது. இன்றும் சகோதரிகளுக்குள்ளே, உடன் பிறந்தவர்களுக்குள்ளே பொறாமை உள்ள சகோதரர்கள், சகோதரிகள், உடன் பிறந்தவர்கள் இருக்கிறார்கள். அதே போல யாக்கோபுவின் மனைவிகள் போட்டி போட்டார்கள், ஒருவரை ஒருவர் முன்னேற வேண்டும் என்று போட்டி போட்டுக்கொண்டு வாழ்ந்தார்கள். இன்றும் அதே போல குடும்பங்களுக்குள்ளே போட்டிகள் இருக்கிறது. 3, யாக்கோபினுடைய குடும்பத்துல பலர் மாம்சத்தில் முடிவெடுத்து வாழ்ந்ததை பார்க்க முடிகிறது. அவர்கள் தேவனுக்காக காத்திருந்ததோ, தேவனை சார்ந்தது வாழ நினைத்ததோ இல்லை. முழுவதுமாக இந்த குடும்பத்துக்குள்ளே நடக்கிறது பொறாமை, போட்டி, மாம்சீகமான முடிவு இவைகளோடு. அது மட்டுமல்ல, இந்த அதிகாரத்தில் நடக்கும் நிகழ்ச்சிகளை கவனித்தால் ஒரு புருஷன் உடைய அன்புக்காக, நேரத்துக்காக ஏங்கும் மனைவி இதுக்குள்ளே இருக்கிறார். இன்றும் அப்படிப்பட்ட சூழல் இருக்கிறது. புருஷன் பகலெல்லாம் போய் உழைக்கிறான், இரவெல்லாம் உழைக்கிறான். புருஷன் வீட்டில் இல்லை. வீட்டிலே புருஷன் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிற மனைவி இந்த யாக்கோபினுடைய குடும்பத்தில் இருந்தால், இந்த அதிகாரத்தில் அப்படிப்பட்ட சம்பவங்கள் உண்டு. அது மட்டுமல்ல, திருமணமாகி 2ஆம் மனைவி இடத்தில் வாழும் புருஷன் ஒருவன் இருக்கிறான். யாக்கோபு தான் நேசித்த மனைவி ஒருவள், தனக்கு வாழ்க்கைப்பட்ட மனைவி இன்னொருவள். ஆனால் இந்த 2 பேருக்கு இடையிலே யாக்கோபு முதல் மனைவியை லேயாளை மணந்தான். ஆனால் வாழ்வதோ 2வது மனைவி ராகேல் இடத்திலே. இன்றைக்கும் எத்தனையோ ஆண்கள் வீட்டிலே இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கிறது. குடும்பத்தில் அன்பு இல்லாமல், நேரம் இல்லாமல், வெறும் தொழிலை மட்டுமே கவனிக்கிற ஒரு ஆண், ஒரு கணவன், அவனை குறித்தும் இந்த அதிகாரம் சொல்லுகிறது. கடைசியில் தன் தொழில் விருத்தி அடைவதற்காக மற்றவர்களை, எளியவர்களை ஏமாற்றும் ஒரு முதலாளி, அவனை குறித்தும் இந்த அதிகாரத்தில் பார்க்க முடிகிறது. ஆக பல்வேறுபட்ட சம்பவங்கள் நம்மை சுற்றி நடக்கிறதே, அப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் இந்த அதிகாரத்துக்குள்ளே இருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்தில் வரும் நபர்கள் 6 பேர். 1 யாக்கோபு, 2 ராகேல், 3 லேயாள், 4 பில்காள், 5 சில்பாள், 6 லாபான். ஆக இந்த 6 பேரும் இந்த அதிகாரத்தில் இருக்கிறார்கள். இதற்கு அடுத்தபடி இன்னும் ஒரு சிலர் இருக்கிறார்கள். அதை உள்ளே போய் படிக்கும் பொழுது பார்க்க முடியும். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 43 வசனங்களை கொண்டிருந்தாலும் இந்த அதிகாரத்தை 2 பகுதிகளாக பிரிக்க முடியும். பகுதி 1, யாக்கோபு தன் மனைவிகளின் ஏக்கத்தை போக்க நடத்தும் இல்லறம். ஆதியாகமம் 30, 1 முதல் 24. பகுதி 2, யாக்கோபு தன் மாமனின் மந்தைக்காக நடத்தும் தொழில். ஆதியாகமம் 30, 25 முதல் 43. இந்த அதிகாரத்தை இந்த 2 பகுதிகளாக பிரிப்பது எளிதாக இருக்கிறது. இதுவரைக்கும் நாம் பார்த்து வந்த ஆதியாகமம் 29 அதிகாரங்களில் இந்த 30ஆம் அதிகாரம் தான் மிக சுருக்கமா 2 பகுதிகளா பிரிச்சிருக்கிறோம். 3, 4, 5 அப்படின்னு பகுதிகளை பிரிச்சு படிச்ச அதிகாரங்கள் இதுக்கு முன்னால உண்டு. ஆனால் ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்தை ரொம்ப சுருக்கமா 2 பகுதிகளா பிரிச்சு படிக்கலாம். பகுதி 1, யாக்கோபு தன் மனைவிகளின் ஏக்கத்தை போக்க நடத்தும் இல்லறம். இந்த அதிகாரத்தில் குடும்பத்துக்குள்ளே நடக்கிற பல காரியங்களை பார்க்க முடிகிறது. ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம்
1 முதல் 24 வரை. இந்த அதிகாரத்துக்கு 4 பெண்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். 1 லேயாள், 2 சில்பா, 3 ராகேல், 4 பில்லாள். சோ இந்த 4 பெண்களுக்குள் நடக்கிற வாழ்க்கை இல்லற நிகழ்ச்சிகள் முக்கிய பகுதியாக இடம்பெற்றுள்ளன. சரி, குறிப்பு 1. ராகேல் தன் சகோதரியின் மேல் பொறாமைப்பட்டாள் என்றுதான் துவங்குகிறது. வாசிப்போம். 30ஆம் அதிகாரம் 1 வசனம். ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள். அப்பொழுது யாக்கோபு ராகேலின் மேல் கோபம் கொண்டு, தேவன் அல்லவோ உன் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனா என்றான். அப்பொழுது அவள், இதோ என் வேலைக்காரியாகிய பில்காள் இருக்கிறாளே, அவள் என் மடிக்கு பிள்ளைகளை பெறவும் அவளாகிலும் என் வீடு கட்டப்படவும் அவளிடத்தில் சேரும் என்று சொல்லி அவனுக்கு தன் வேலைக்காரியாகிய பில்காளை மனைவியாக கொடுத்தாள். அப்படியே யாக்கோபு அவளை சேர்ந்தான். பில்காள் கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். இந்த 30ஆம் அதிகாரம் ராகேல் என்ற பெண்ணிடத்திலிருந்து துவங்குகிறது. கவனியுங்கள். இந்த பெண்ணுக்கு முன்பு இவளுடைய சகோதரி லேயாள் பிள்ளைகளை பெற்றாள் என்று முந்தைய அதிகாரம் சொல்லி இருக்கிறது. 29ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் சொல்லுகிறது, லேயாள் கர்ப்பவதியானால் தனது முதல் பிள்ளையை பெற்றெடுத்தால், அவனுக்கு பெயர் ரூபன். மறுபடியும் அவள் கர்ப்பவதியானால் 2வது பிள்ளையை பெற்றெடுத்தாள், அவனுக்கு பெயர் சிமியோன். 3வது முறை கர்ப்பவதியானால் பிள்ளையை பெற்றெடுத்தால் அவனுக்கு பெயர் லேவி. 4வது முறை கர்ப்பவதியானால் பிள்ளையை பெற்றெடுத்தால் அவனுக்கு பெயர் யூதா. ஆக தன்னுடைய சகோதரி வரிசையாய் பிள்ளைகளை பெற்றெடுத்து பிள்ளைகளை பெயர் வைப்பதை இளைய சகோதரி பார்க்கிறாள். எல்லா உரிமையும் இந்த லேயாளுக்கு இருக்கிறது. காரணம், அவள்தான் யாக்கோபை முதலில் கண்டவள், அவள்தான் யாக்கோபை நேசித்தவள், அவளைத்தான் யாக்கோபும் நேசித்தான். அந்த வீட்டில இந்த பெண் அழகான பெண். ஆக இவள் ஒருத்திக்காக யாக்கோபு 7 வருஷம் காத்திருந்தான். இவள் ஒருத்திக்காக யாக்கோபு 7 வருஷம் வேலை செய்தான். இவளுக்கு பெரும்பான்மையான எதிர்பார்ப்புகள், உரிமைகள் இருப்பதாக தெரிகிறது. அதே வேளையிலே சட்டப்படி முதல் மனைவி, சட்டப்படி முதல் குடும்பத்துக்குள்ளே நுழைந்த இந்த பெண் மூத்தவள். சட்டப்படி எல்லாரும் அறிய அன்று நிகழ்ச்சிகள் நடந்தது. ஆனால் யாக்கோபுக்கு மட்டும்தான் தெரியாது. அன்று இரவு அவன் பார்க்க போவது லேயாளை என்று லாபானுக்கு தெரியும். இன்று இரவு தன்னுடைய மூத்த மகளை யாக்கோபினிடத்தில் அனுப்ப போகிறேன் என்று. சட்டப்படி முதல் மனைவி மூத்தவளாய் இருக்கிறாள், இளையவள் தான் நேசத்துக்குரியவளாய் இருக்கிறாள். ஆக இந்த குடும்பம் பல சிக்கல்களை சந்திக்கிறது. இது சிக்கெடுக்க முடியாத ஒரு குடும்பம் போல தெரிகிறது. அப்படிதான் இந்த 2 அதிகாரத்தில் நடக்கிற பிரச்சனைகள் ஏராளமாய் இருக்கிறது. எந்த பக்கம் போனாலும் சிக்கலாய் இருக்கிறது. ஆக தன்னுடைய மூத்த சகோதரி அவள் வரிசையாய் பிள்ளை பெறுவதை இளைய சகோதரி பார்த்தாள். பார்த்துவிட்டு அவள் மேல் இவளுக்கு பொறாமை வருகிறது, பிறகு கோபம் வருகிறது. பாருங்கள், ராகேல் தன் கணவனிடத்தில் போய் கேட்கிறாள், எனக்கு பிள்ளை கொடும், இல்லை என்றால் நான் சாகிறேன் என்று கேட்கிறாள். இதை கணவன் யாக்கோபு கேட்டான், தேவன் தானே உன் கர்ப்பத்தை அடைத்து வைத்திருக்கிறார், என்னிடத்தில் ஏன் கேட்கிறாய் என்பது அவன் பேசுகிறான். ஆக இந்த அதிகாரத்தில் என்ன பார்க்க முடிகிறது? துவக்கமே சொல்லுகிறது ராகேலுடைய சூழலை கவனியுங்கள்.
இந்த அதிகாரம் ராகேலுடைய அந்த பொறுமை இழப்பை சொல்லுகிறது. ராகேலுடைய பொறாமை சொல்லுகிறது. தன் கணவன் கோபப்படுகிறதை சொல்லுகிறது. ஆக இவைகளெல்லாம் அந்த வீட்டுக்குள் இதுவரைக்கும் நடந்ததில்லை. இப்பொழுது கவனிக்க வேண்டியது என்னவென்றால், இவளை மணந்த யாக்கோபு இவள் அழகானவள் என்று நினைத்து மணந்தாள், அன்பானவள் என்று நினைத்து மணந்தான். ஆனால் இப்பொழுது உண்மையில் அழகு கலைகிறது. வெளிப்புற அழகு என்பது கொஞ்ச காலம்தான். நிஜ அழகு வெளிப்படும் நேரம் பல நேரங்களிலே வந்துவிடும். இந்த இடத்தில் அதுதான், இப்பொழுதுதான் ராகேலுடைய நிஜமான அழகு வெளியே தெரிகிறது. அவள் அழகாயிருந்தாள், பார்வைக்கு அழகாயிருந்தாள், நேசிக்க கூடியவளாயிருந்தாள், யாக்கோபை நேசித்தாள். இவ்வளவு நாள் யாக்கோபை அவள் நேசித்து காதலித்து இருவரும் ஒன்றாயிருந்தார்கள், ஏங்கினார்கள், தவித்தார்கள், தாங்கள் திருமண வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்காக ஒருவரை ஒருவர் காத்திருந்தார்கள். எல்லாம் சரியா இருந்தது. ஆனால் வெளிப்புறத்தில் அழகான உள்ள இந்த பெண் இப்பொழுது உள்ளே பொறாமைப்படுகிறாள். இப்பொழுதுதான் அவளுடைய உள்ளான அழகு என்ன என்பது தெரிகிறது. பல நேரங்களில உலகத்துல இப்படிதான் அநேகர் ஏமாறுகிறோம். வெளிப்புற அழகை மட்டுமே நம்புவதால், பார்ப்பதால் வாழ்க்கை ஏமாற்றப்படுகிறது. பல நேரங்களில் வெறுமைதான் கிடைக்கிறது. அநேக ஆண்கள் அழகை நம்பி ஏமாறுகிறார்கள். வாழ்க்கையில அழகு என்பது கடைசி வரைக்கும் வராது. அது சில நேரங்களிலே கசப்பிலும் வெறுப்பிலும் கோபத்திலும் ஏமாற்றத்திலும் சந்திக்கும் பொழுது உண்மையான அழகு என்பது எது என்று தெரியும். ஆகையினால் தான் பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதும் பொழுது, ஸ்திரீயானவள் மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து வஸ்திரங்களை அணிந்து அலங்கரித்து ஆடம்பர ஆபரணங்களாலே தன்னை அலங்கரிப்பதை விட சாந்த குணத்திலும் அமைதியிலுள்ள ஆவியிலும் அலங்கரிக்க வேண்டும் என்று பேதுரு எழுதுகிறார். உள்ளான அழகு என்பது அந்த ஆவிக்குரிய அழகு. உள்ளான அழகு என்பது இருதயத்துக்குள் இருக்கிற அழகு. உள்ளான அழகு என்பது உள்ளே உள்ளே மறைந்து கிடக்கிற அழகு. அது வெளியே தெரியாது. ஆக வெளிப்புற அழகு என்பது வாழ்க்கையின் முதல் பகுதிக்கு தான், வெளியே தான் உதவுகிறது. ஆனால் வாழ்க்கைக்கு உள்ளே, குடும்பத்திற்கு உள்ளே வாழ வரும் பொழுது அந்த வெளிப்புற அழகு அவ்வளவு உதவுவது கிடையாது. உள்ளான அழகுதான் உதவுகிறது. ஆகவேதான் பல குடும்பங்களில ஏன் பிரச்சனை இருக்கிறது, ஏன் விவாகரத்துக்கள் இருக்கிறது, ஏன் பல நடிகைகளுடைய குடும்பங்களிலே விவாகரத்துகள் பெருகுகிறது. அழகான பெண், பணம், புகழ் எல்லாம் இருக்கிறது, ஆனால் வாழ்க்கை கசக்கிறதே. ஏன் தற்கொலைக்கு முயற்சிக்கிறார்கள்? ஏன் குடும்பத்தில் விவாகரத்து? ஏன் பிரிந்து கிடக்கிறார்கள்? காரணம், வெளிப்புற அழகு வாழ்க்கைக்கு உள்ளே அதிக நாட்கள் உதவாது. வாழ்க்கைக்கு உள்ளே வரும் பொழுது ஏதோ ஒன்று அந்த வாழ்க்கையை நடத்துவதற்கு, இயக்குவதற்கு ஒரு அழகு தேவைப்படுகிறது. அது உள்ளான அழகு, ஆவிக்குரிய அழகு, சாந்த குணமுள்ள அழகு, அது பொறுமையிலே நிறைந்திருக்கிற அழகு. ஆகையினால் தான் பழைய ஏற்பாடு எப்பொழுதுமே வெளிப்புற அழகை பேசுகிறது, புதிய ஏற்பாடு எப்பொழுதுமே உட்புற அழகை பேசுகிறது. பழைய ஏற்பாடை சொல்லுவது பாருங்கள், ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், பழைய ஏற்பாட்டில ஒருவனை குறிப்பிடும் போது அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் உடையவனாயிருந்தான். தாவீதை குறித்து சொல்லுகிறது, யோசேப்பை குறித்து சொல்லுகிறது, மோசேயை குறித்து சொல்லுகிறது. அநேக பெண்களை குறித்து சொல்லும் பொழுது அவள் ரூபவதியும் அழகுள்ளவளாயிருந்தாள் என்று பலரை குறித்து சொல்லும் பொழுது குறிப்பிடுகிறது. பழைய ஏற்பாடு வெளிப்புற அழகை வரிசைப்படுத்துவதில் தயங்கவே இல்லை. ஆனால்
புதிய ஏற்பாட்டில ஒரு இடத்தில் கூட வெளிப்புற அழகை சொல்லவே இல்லை. புதிய ஏற்பாட்டிலே உட்புற அழகுதான் அதிகமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி? இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன், உட்புற அழகு. இதோ சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள், உட்புற அழகு. ஆக பொறுமை, சாந்தம், அன்பு, இச்சை அடக்கம், ஆவியின் கனி எது? உள்ளே இருக்கிற அழகு, உட்புற அழகு, ஆவிக்குரிய அழகு. ஆக லேயால் பிள்ளைகளை பெற்றால், ராகேல் அதை கண்டு பொறாமைப்பட்டால், இப்பொழுது புருஷனிடத்துல சண்டையிடுகிறாள். இவ்வளவு நாள் அப்படி இல்லை, இப்பொழுது சண்டை இருக்கிறது. கவனியுங்கள், யாக்கோபு கோபப்பட்டான் என்று சொல்லுகிறது. யாக்கோபு கோபப்படும் அளவுக்கு இவள் நச்சரித்திருக்கிறாள். வீட்டில ஒரே பிரச்சனை. நீங்க அவளிடத்துல போறீங்க, அவளுக்கு பிள்ளை பிறக்குது, என்னிடத்துல இருக்கிறீங்க, ஆனா எனக்கு பிள்ளை பிறக்கல அப்படின்னு. இது ஒரு நாள் 2 நாள் நச்சரிப்பு இல்ல, இது பல நாள் நச்சரிப்பு. கடைசியில யாக்கோபு அவனே பொறுமை இழந்து அவனே பர்ஸ்ட் அவுட் ஆகிறான். பாரு, நீ என்ன கேட்கிற? நானா உன் கர்ப்பத்தை அடைச்சிருக்கிறேன், தேவன் அடைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்றா. இந்த பெண் இன்னொரு வார்த்தையை சேர்த்து சொல்றா, எனக்கு பிள்ளை கொடும், இல்லைன்னா சாகுறேன் அப்படின்னு. பாருங்க, குடும்பத்துல அநேக பெண்கள் இந்த மாதிரி ஒரு காரியத்தை கையாளுறாங்க. நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்ற பெண்கள் பலரு. த்ரிட்டர்னிங், எவ்வளவு பேர் அப்படி சொல்றாங்க, நான் செத்துருவேன். அப்போ வெளிப்புற அழகு இங்க ஒர்க் அவுட் ஆகல, பர்ஸ்ட் அவுட் ஆயிடுச்சு. 2 பேரும் நேசத்தோட காதலித்த இந்த காதலர்கள் வாழ்க்கையில, குடும்பத்துக்குள்ள இப்ப பர்ஸ்ட் அவுட். இப்பதான் வெளியே தெரியுது. அப்போ இவ சொல்றான், நான் செத்துருவேன் அப்படின்னு பேசுறா. அவன் சொல்றான், இல்ல நான் என்ன கடவுளா, நானா உன் கர்ப்பத்தை நானா அடிச்சுக்கிறேன், தேவன் அடிச்சுக்கிறான்னு ஓப்பனா பேசுறான். அப்ப இவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை வந்துட்டு. கவனிங்க, நிஜமான பிரச்சனை ஏற்றுக்கொள்வது என்னன்னா, நீண்ட நாட்கள் பிள்ளை இல்லைன்னா புருஷன் மனைவிக்குள்ள இப்படிப்பட்ட இடைவெளிகளிலே சண்டைகள் வருவது சகஜம். இப்படிப்பட்ட சகஜமான சண்டை எல்லாருக்குள்ளும் வருவது சகஜம். சண்டையே வரல அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. அதுவும் சில சண்டைக்கு நியாயமான காரணங்கள் இருக்குது. இங்க அந்த பெண் தன்னுடைய பொறுமையை இழக்கிறா. ராகேல் பொறுமையை இழக்கிறா. காரணம் என்ன? 4 பிள்ளைகளை பெற்றெடுச்ச அக்கா, 4 பிள்ளைங்க பார்த்தா வரிசையா 4 பிள்ளைங்க. இதுக்கு மேல பொறுமை இல்ல. ஆகையினால அவ எந்த அளவுக்கு விரக்தியில போயிருந்தா, நான் செத்துடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறான். ஏதாவது செய்யுங்க, இல்லாட்டி நான் செத்துருவேன். வாழ்க்கையில இப்படி பேசுற பெண்களால எதையுமே செய்யவே முடியாது. ரொம்ப பெண்கள் செத்துருவேன்ற அந்த டியூனை கையாளுறாங்க, அந்த மெத்தட கையாளுறாங்க. ஆனால் முடிவு அதுவல்ல. ஒரு அழகான பெண், நேசிச்ச பெண்ணு, 7 வருஷம் ஒருத்தனுக்காக காத்திருந்த பெண்ணு, திருமணம் முடிஞ்சு இப்ப சொல்றா, நான் செத்துருவேன் அப்படின்றா. அப்போ இவ்வளவு நாள் நேசம், பாசம், காதல், அன்பு, காத்திருப்பு எல்லாம் என்ன ஆச்சு? அப்போ பிரச்சனைகளை சந்திக்கிறப்பதான் தெரியுது நீங்க எதுல அழகுள்ளவங்கன்னு. பிரச்சனைகளை சந்திக்கிறப்பதான் தெரியுது நீங்க எப்படி கையாளுறீங்க, பிரச்சனையை எப்படி கையாளுறீங்க. இல்லன்னு ஒரு காரியம் குடும்பத்துல வரப்ப எப்படி கையாளுறீங்க. பிரச்சனை வருது, ரொம்ப வீட்டுல பிரச்சனை வருது, பணம் இல்ல, பிரச்சனையை எப்படி கையாளுறீங்க. பணம் இல்லைன்னு வந்ததுமே கோபப்படுறோம், ஒருத்தர் கசனுக்கிறோம், நகைய கேக்குறோம், சண்டை வருது, கொடுக்க மாட்டேன்றோம், இது எங்க அப்பா கொடுத்தது இல்ல, எனக்கு இப்ப வேணும். அப்ப பணம் இல்லைன்னு வரப்ப உள்ள புழக்கங்களும் பிளவுகளும் சண்டைகளும் ஆரம்பிக்கிறப்ப நம்ம யாரு, நம்ம அழகு எதுல இருக்குதுன்னு வெளிப்படுது.
இல்லைன்ற காரியம் வரப்பதான், நகை இல்ல அப்படின்னு உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா, துணி இல்ல அப்படின்னு பிரச்சனை வந்தாதான் நீங்க எவ்வளவு அழகுள்ளவங்க, எப்படி அந்த பிரச்சனையை சமாளிச்சு பேசுறீங்க. எது உங்களுடைய அழகு? உங்க பொறுமையா, உங்க அன்பா, உங்க சாந்தமா, உங்க அமைதியா, உங்க பொறுமையா, நீங்கள் எல்லாவற்றையும் சகித்துக் கொள்ளுகிற அந்த இருதயமா, எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளுகிற அந்த இருதயம், அதுதான் உங்கள் அழகை நிர்ணயிக்குது. அதுதான் உங்க அழகை நிர்ணயிக்குது. இங்க அழகுள்ள பெண் இப்போ தன்னுடைய அழகை உள்ளான அழகு இல்ல என்பதை வெளிப்படுத்துறார். ராகேல் வெளிப்புறத்தில் அழகு, ஆனால் இருதயத்தில் இப்பொழுது வாழ்க்கை அவளுக்கு கசக்கிறது. சரி, என்ன பண்ணா? கோபம் கொண்டா. அதனால மனுஷன் முயற்சி எடுக்கிறான். இப்போ முயற்சி எடுத்து பாருங்க, நான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணேன், எனக்கு எதுவுமே நடக்கல, அதனால என் வேலைக்காரிய இடத்துல சேரும், என் மடியில எனக்கு பிள்ளை வேணும், அவள் மூலமாவது அந்த பிள்ளை வரணும் அப்படின்னு சொல்லி ராகேல் தன்னுடைய வேலைக்காரிய யாக்கோபுக்கு கொடுக்கிறா. கவனிங்க, 3ஆம் வசனம் வாசிப்போம். அப்பொழுது அவள், இதோ என் வேலைக்காரியாகிய பில்காள் இருக்கிறாளே, அவள் என் மடிக்கு பிள்ளைகளை பெறவும் அவளாகிலும் என் வீடு கட்டப்படவும் அவளிடத்தில் சேரும் என்று சொல்லி அவனுக்கு தன் வேலைக்காரியாகிய பில்காளை மனைவியாக கொடுத்தாள். அப்படியே யாக்கோபு அவனை சேர்ந்தாள். பில்காள் கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது ராகேல், தேவன் என் வழக்கை தீர்த்து என் சத்தத்தையும் கேட்டு எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு தான் என்று பெயரிட்டாள். மறுபடியும் ராகேலின் வேலைக்காரியாகிய பில்காள் கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு 2ஆம் குமாரனை பெற்றாள். அப்பொழுது ராகேல், நான் மகா போராட்டமாய் என் சகோதரியோட போராடி மேற்கொண்டேன் என்று சொல்லி அவனுக்கு நப்தலி என்று பெயரிட்டாள். பாருங்க, 8 வசனத்துக்குள்ள இவ்வளவு நிகழ்ச்சிகள் நடக்குது. ராகேல் உண்மையிலே இவ உள்ளான மனுஷியில அழகுள்ள பெண்ணா இருந்தா என்ன பண்ணி இருக்கணும்? அக்கள் 4 பிள்ளைகளை பெற்று இருக்கிறா, தனக்கு பிள்ளை இல்ல அப்படின்னு இருக்கிறப்ப அக்காவுடைய பிள்ளைங்க தாம் பிள்ளைங்களை போல எடுத்திருக்கணும். அதுவும் என் பிள்ளை அப்படின்னு எடுத்திருக்கணும். ஆனால் அப்படி எடுக்கல. என்ன செய்யறா? என் வீடு கட்டப்படணும். லிசன், 3ஆம் வசனம். இதோ என் வேலைக்காரியாக பில்காள் இருக்கிறாள், அவள் என் மடிக்கு பிள்ளைகளை பெறவும். அப்ப ஏற்கனவே லேயால் பெற்ற பிள்ளைங்க, இவ பிள்ளைங்க இல்ல அப்படின்னு நினைக்கிறா. ரியல் பியூட்டி இல்லாத போயிடுச்சு. இப்போ உண்மையா அழகுள்ள ராகேலா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? உள்ளான அழகுள்ளவளா இருந்தா, அது பாரு, எனக்கு பிள்ளை இல்ல, உனக்கு 4 பிள்ளை, எனக்கு 2 கொடு, நான் வளர்த்துக்கிறேன்னு கேட்டிருக்கலாம். இல்ல, நான் அந்த 4 பிள்ளைகளுக்கும் தாயா இருக்கிறேன்னு கேட்டிருக்கலாம். இல்ல, உன் பிள்ளைங்க தான் என் பிள்ளைங்க, என்னுடைய புருஷனால தானே உன்னுடைய பிள்ளைங்க பிறந்தாங்க சொல்லி இருக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கலாம். ஒரு விரக்தி இன்னொரு தவறுக்கு தள்ளுது, ஒரு பொறாமை இன்னொரு காரியத்துக்கு தள்ளுது, ஒரு கோபம் இன்னொரு காரியத்துக்கு தள்ளுது. சோ இவளுடைய வெளிப்புற அழகு இப்போ அழகும் இல்லை, உட்புற அழகு அழகா இல்ல. சோ என்ன சொல்றா பாரு, என் வேலைக்காரி இடத்துல சேரும், அவளால எனக்கு வீடு கட்டப்படும். அப்ப இது எந்த வகையில சரி? லிசன், முற்பிதாக்கள் 4 பேருமே நல்லவங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு 4 பேரும் நல்லவங்க. இந்த 4 பேருமே ஒரே மனைவியோட வாழ்வதற்கு தீர்மானிச்சவங்க. ஆனா இந்த 4 பேர்ல குறிப்பா 2 பேரு, ஆபிரகாம் ஆகட்டும் யாக்கோபு ஆகட்டும், இவங்க வேணும்னு 2-3 மனைவிகளை கட்டல. அவங்க வேணும்னு கட்டல. ஆபிரகாம் சாரால மணந்து, சாரால் சாகர வரைக்கும் அந்த மனைவியோடு தான் இருந்தாரு, பிள்ளை இல்லைன்னு தெரிஞ்சு கூட. ஆனால் தனக்கு பிள்ளை வேணும்னு
சாரால் தான் ஆகார ஆபிரகாமுக்கு கொடுத்தது. ஆபிரகாம் கேட்கல. அப்போ நிஜமா அவர் ஒரு மனைவியோட வாழ்ந்த உத்தம புருஷனா இருந்தும் இந்த சாராலை நிமித்தம் ஆகார் அவருக்கு மனைவியாகிறார். இது அவரது. யாக்கோபு உத்தமன். ஒரு பெண்ணை பார்த்தான், அந்த ஒரு பெண்ணை காதலிச்சான், அந்த ஒரு பெண்ணை நேசிச்சான், அந்த ஒரு பெண்ணுக்காக 7 வருஷம் காத்திருந்தான், நேசத்தை வச்சிருந்தான். 7 வருஷம் அவளுக்காக காத்திருந்தேன், எனக்கு திருமணம் பண்ணுங்க அப்படின்னு யாக்கோபு லாபானை கேட்டதும், லாபான் தான் தன்னுடைய இளைய மகளை கொடுக்காம மூத்த மகளை யாருக்கும் தெரியாத யாக்கோபினிடத்துல அனுப்பினான். யாக்கோபு கேட்கல. சோ யாக்கோபு கெடுத்தது இந்த இடத்துல லாபான். சரி, இன்னொரு படி மேல போய் இந்த யாக்கோபு எவளை திருமணம் பண்ணானோ அவளிடத்துல பிள்ளைகளை பெற்றான். ஆனால் பிள்ளை பெறாத ராகேல் தன்னுடைய வேலைக்காரிய மனைவியா எடுத்து கொடுக்கிறா. அப்படின்னா இப்போ இந்த 3வது மனைவியும் யாக்கோபுக்கு வர 4வது மனைவியும் யாக்கோபு தெரிந்தெடுத்தது இல்ல, கேட்டது இல்ல, விரும்பினது இல்ல. அவர் ஒருத்தியதான் நேசித்தாரு, ஒருத்தியதான் திருமணம் பண்ணணும்னு நினைச்சாரு. சூழ்நிலையாலையும் கூட இருக்கிறவங்களாலையும் இந்த 3 பெண்ணும் அவரை திருமணம் முடிக்க வேண்டியதாயிருச்சு. ஆக இவர் தானா விரும்பி 4 பெண்களை திருமணம் முடிக்கல. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், யோசேப்பின் தேவன், எல்லாருமே தேவன் அவர்களுடைய தேவன் சொல்ல வைக்கப்படல. நீங்க கேட்கலாம், எப்படி 4 மனைவிகளை வச்சிருந்தான் யாக்கோபு, தேவன் எப்படி அதை ஒத்துக்கினாரு? நோ நோ நோ. யாக்கோபே போய் 4 மனைவிகளை கட்டல. ஏசா கட்டினா, யாக்கோபு அப்படி கட்டல. ஏசா 40 வயசுல திருமணம் முடிச்சான், யாக்கோபு அப்படி முடிக்கல. காத்திருந்தான். ஒரு பெண்ணுக்காக 7 வருஷம் காத்திருந்தான். அந்த வீட்டுக்குள்ள 2 வாலிப பெண் இருக்குது, அப்படியும் காத்திருந்தான். ஓ, உண்மையில முற்பிதாக்கள் சுத்தமான மனுஷர்களா தான் இருந்தாங்க. ஆபிரகாம் மனைவியோட வாழ்ந்தவரா இருந்தாரு. ஈசாக்கு ரெபெக்காள் ஒருத்தியோடவே வாழ்ந்தாரு. யாக்கோபு ஒருத்திய நேசித்தாரு. யோசேப்பு ஒருத்திய திருமணம் பண்ணான். ஆக முற்பிதாக்கள் அப்படி இருந்தாங்க. சூழ்நிலைகளால தான் அவங்க கூட இருந்தவங்க அவங்க மாம்சப்படி வழி நடத்தப்பட்டாங்க. சோ ராகேல் சொல்றா, நீ என்னுடைய வேலைக்காரிய சேருன்னா சேர்ந்தான். 2 பிள்ளைகள் பெற்றெடுக்கிறார். ஒருத்தனுக்கு பேரு தான், இன்னொருத்தனுக்கு பேரு நப்தலி. அப்போ இந்த இடத்துல ராகேல் செய்த காரியங்கள் அவ்வளவு விரும்பத்தக்கதா இல்லை. ராகேல் பார்வைக்கு அழகுள்ளவளா இருந்தும் இருதயத்துக்குள்ள அழகில்லாதவளால் இருந்தார். இது முதற் பகுதி போட்டி. ஒரு பெண் எவ்வளவு அழகா இருந்தாலும் அவளுக்குள் சில அழகில்லாத குணங்கள் இருக்கின்றது. இத கவனிக்கணும் பசங்க. அழக பார்த்து மட்டும் மயங்கிடக்கூடாது. அது உள்ள இருக்கிற அழக பார்க்க வேண்டியது இருக்குது குணத்துல. இங்க ராகேல் தன் பிள்ளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாம கொண்டு தன் கணவனோடு கோபம் கொண்டு நான் சாகிறேன் என்று பேசுற அளவுக்கு கசப்பாயிருச்சு வாழ்க்கை. 2, ஒரு ஆண் எவ்வளவு நேசிக்கிறவனாய் இருந்தாலும் சில காலம் சென்ற பின் அவன் கோபம் கொள்ளுகிறவனாகவும் மாறுகிறான். யாக்கோபு கோபப்படுறான். இப்போ யார் மேல நேசம் வச்சானோ அவன் மேல. அதனால ஆண்களை பார்த்து கூட முடிவெடுத்துடக்கூடாது பெண்கள். ஓ, அவர் ரொம்ப நல்லவரு, நான் பார்த்த வரைக்கும் ஆபீஸ்ல அவரை மாதிரி பெஸ்ட் இல்ல, சரி. ஆனா உள்ளான அழக, உள்ளான மனுஷனை
பார்க்கிறதுக்கு கண்கள் வேணும். அந்த கண்கள் மாயினால மறைக்கப்பட்டிருந்தா தெரியாது, அந்த கண்கள் கவர்ச்சியினால மறைக்கப்பட்டிருந்தா தெரியாது. அப்ப யாக்கோபு கூட நல்லவன் தான், பொறுமைசாலி தான். இது வரைக்கும் அவன் கோபப்பட்டதாவே இல்லை. அந்த கொஞ்சம் பயந்த சுபாவம் உள்ளவர், நேர்மையானவர். ஆனா இந்த இடத்துல கோபப்படுறாரு. இப்போ ராகேலின் மேல யாக்கோபு கோபம் கொண்டான். சொல்றான், நானா? நீதான். உன் கர்ப்பத்தை நானா அடைச்சிருக்கிறேன், தேவன் அடைச்சிருக்கிற, போய் அவரை கேள் அப்படின்றான். அப்போ வாழ்க்கையில பிணக்குகளும் கசப்புகளும் வருவது சகஜம். ஒரே சண்டைக்காக வீட்டுல விட்டு ஓடிட்டு கூடாது. என்ன ஒரு வார்த்தை திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு புருஷனை விட்டு போயிடக்கூடாது. ஒரு வார்த்தை சொன்ன தாங்க முடியல, நான் வாழவே மாட்டேன் அப்படின்னு முடிவுக்கு வரக்கூடாது. இந்த நாட்கள்ல ரொம்ப பேரு கல்யாணம் பண்ணி 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷத்துக்குள்ள பிரியறவங்க தான் அதிகமா இருக்கிறாங்க. என்ன காரணம்னு கேட்டா, அவங்க வாழ்க்கையில தன்னை உட்புகுத்தவே வரல, லைஃபுக்குள்ள எது வாழ்க்கைன்னே தெரியல, ஆனா மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. எப்படி வாழணும்னு தெரியல, ஆனா மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. வாழ்க்கைக்கு உள்ள வந்த பிறகு எது வாழ்க்கை, எப்படி வாழணும்ன்ற எந்த ஒரு அறிகுறியோ பாடமோ அனுபவங்களோ சொல் பேச்சு கேட்டு செய்யறதோ இல்ல. ஆகையினாலதான் பிளவுகள், பிரிவுகள், விவாகரத்துக்கள், பிளவுகள் ரொம்ப ஃபேமிலியில எல்லாரும் போடுறோம். இந்த காரியம் கர்த்தரால் வந்ததுன்னு எல்லாரும் போடுறோம். நோட்டீஸ் நல்லா இருக்குது, என்கேஜ்மெண்ட் நல்லா இருக்குது, மேரேஜ் வெரி எக்ஸ்பென்சிவ் மேரேஜ், ரிசப்ஷன், ராயல் ரிசப்ஷன், கிராண்ட் ரிசப்ஷன், செலவுகள் அவ்வளவு பண்றோம். ஆனால் முடிவு தோல்வி. இதுக்கா இவ்வளவு பண்ணது செலவு? இதுக்கா இவ்வளவு பேரை கூப்பிட்டு இவ்வளவு பிரம்மாண்டமா செலவு பண்ணி காட்டணும் பிரிஞ்சு போறதுக்கு? இந்த பிரிவுக்கா? கேட்டா தெரியுது, அட்ஜஸ்ட் பண்ணி போகல, ஒரு வார்த்தைக்கு கோபம். அவன் என்னை எப்பவும் திட்டுறான், வீட்டு வேலை செய்ய சொல்றான். அப்போ வாழ்க்கைன்றது எது? வாழ்க்கைன்றது எது? 2 பேர் கூடி சேர்ந்து வாழ்க்கையெல்லாம் சாகர வரைக்கும் வாழ்ற வாழ்க்கைன்றது ரொம்ப பெரிய பயணம். அதனாலதான் அதை விட்டு போகவே முடியாது. அது நிரந்தரமான இணைப்பு, விட்டு போக முடியாது. எவ்வளவு ஈஸியா தூக்கி போட்டு போறோம், வாலிப பிள்ளைங்க எவ்வளவு ஈஸியா டீல் பண்றாங்க மேரேஜ். அப்போ 2 பேர் பயணிக்கிற ஒரு வாழ்க்கை, இன்பம், துன்பம், சிரிப்பு, சந்தோஷம், சோகம், கோபம் எல்லாமே கலந்து வரும். சாந்தமா இருந்தது தான் யாக்கோபு. அவரும் கோபப்படுறாரு. தேவை இருக்கிறப்ப சண்டை வரல, தேவைகள்லாம் பூர்த்தி ஆயிட்டா சண்டை வரல. எங்க தேவை வருதோ அங்க பிணக்குகள் வருது. இது நிஜம், சகஜம். அப்ப இத அட்ஜஸ்ட் பண்ணி கற்றுக்கொண்டு வாழ்க்கையை நடத்துகிற அந்த பண்புள்ள இருதயத்தை தான் வளர்க்க வேண்டியது இருக்குது. அது வளரலன்னா இந்த பிரச்சனையை சந்திக்கணும். பெரிய ரிச் பேக்ரவுண்ட்ல இருந்து வரலாம், ஹஸ்பண்ட் மிடிலா இருக்கலாம், லோவா இருக்கலாம், புவரா இருக்கலாம். ஆனா வாழ்க்கைக்கு உள்ள வந்த பிறகு தங்களை மாற்றிக்கொண்டு வாழ்றதுக்கு ராகேல்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ராகேல்கள் கோவப்படக்கூடாது, ராகேல்கள் சாவுறேன்னு சொல்லக்கூடாது, ராகேல்கள் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன்னு சொல்லக்கூடாது, ராகேலுக்கு அவனை விட்டுட்டு நான் வந்துருவேன், அவன் மாறல அப்படின்னு சொல்லிட்டு வந்துடக்கூடாது. இது பெரிய ஜேர்னி. எங்க போனாலும் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. தேவன் நினைச்சது மனுஷன் பிடிக்க கூடாது. அப்ப 2 பேருடைய வாழ்க்கை லாஸ்ட் வரைக்கும் போனோம்னா இடையில என்ன வந்தாலும் கூடி வாழ்றதுக்குரிய பண்பாடுகளையும் பொறுமையையும் இருதயத்தையும் அடைந்து கொண்டால்தான் அழகு எதுன்னு தெரியும், நிஜ அழகு எதுன்னு தெரியும். ராகேல் வெளிப்புற அழகை விட உட்புற அழகுல குறைஞ்சே இருந்தா சரி. ராகேல் தன்னுடைய சகோதரிக்கு எதிரா
தன் வேலைக்காரிய மனைவியாக்கி தன் நிந்தைய போக்கிக் கொள்ள நினைச்சா. கவனிங்க, உண்மையா ஒரு பெண்ணுக்கு போட்டி இன்னொரு பெண்ணு, அப்படிதான் இருக்குது. ஒரு பெண்ணுக்கு போட்டி இன்னொரு பெண்ணா இருக்கிறா. அதிலும் பாருங்க, சொந்த சகோதரி கிட்டே போட்டி, ஒரே புருஷனை மணந்தவங்களுக்குள்ள போட்டி எப்படி இருக்கும் பாருங்க. அப்போ நிஜமா இவ நல்ல இருதயத்துல அழகுள்ள பெண்ணா இருந்தா தன்னுடைய மூத்த சகோதரியினுடைய பிள்ளைகளை எடுத்து இருக்கணும், இல்ல கூட சேர்த்துக்கிட்டு இருக்கணும். அந்த பிள்ளைங்க தாம் பிள்ளைங்களா அப்படின்னு சொல்லி இருக்கணும். இவள் அப்படி சொல்லல. போட்டி போட்டா, பொறாம கொண்டா, அந்த பிள்ளைங்களை ஏற்றுக்கொள்ள மனமில்லாத இருந்தா, அந்த பிள்ளைங்களை ஏற்றுக்கொள்ள மனமில்லாத இருந்தா, அந்த பிள்ளைகளை வெறுத்தது போல நடந்தா. இப்படிப்பட்ட குணங்கள் தான் குடும்பத்துல அழக குலைக்குது. அநேக பெண்கள் திருமணத்துக்கு பிறகு தங்கள் மாமனாரு மாமியாரு அவங்களால நேசிக்கிறது இல்லை, ஒன் சைடா இருக்கிறாங்க. தன் தாய் தந்தைய நேசிக்கிற அளவுக்கு தன் மாமன் மாமிய நேசிக்கல. புருஷன் அவங்களோட பேசக்கூடாது, புருஷன் தான் சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் கூட பேசக்கூடாது, அவங்களுக்கு காசு செலவு பண்ணக்கூடாது, தனக்கு தெரியாத போன் பண்ணக்கூடாது. சோ இப்படியெல்லாம் குலைக்கிற உள்ள அழகில்லாத ஸ்திரீகளால குடும்பத்தின் அழகு கெடுது, குடும்பத்தின் அழகு கெடுது. அப்போ ராகேல்கள் அதிகம், வெளிப்புற அழகு, உட்புறம் அழகு இல்லை. அப்போ இங்க தான் கூட பிறந்த சகோதரிய நேசிக்கல, அவ பெற்றெடுத்த பிள்ளைகளும் நேசிக்கல. ஆனா இப்ப புருஷனை சண்டை போடுறா, புருஷனுக்குள்ளும் அவளுக்குள்ளுமே பிணக்குகள் இருக்குது. இதுதான் இந்த முதல் பகுதி. குறிப்பு 2, லேயாளின் செயல்கள். லேயாளின் செயல்கள் கவனிப்போம். 9ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரைக்கும் இன்னும் சில காரியம் நடக்குது. எப்படி லேயாள் 9ஆம் வசனம் தான் பிள்ளை பெறுகிறது நின்று போனதை கண்டு தன் வேலைக்காரியாகிய சில்பாலை அழைத்து அவளை யாக்கோபுக்கு மனைவியாக கொடுத்தான். ஒரு போட்டி இன்னொரு போட்டியை உருவாக்குது. அவள் அமைதியா இருந்திருந்தா இப்ப இன்னொரு பலு கூடி இருக்காது. பாருங்க, ஆணுக்கு தான் இப்ப பலு கூடுது. பெண்கள் செய்யற தவறுகளின் நிமித்தம் ஆண்களுக்கு பலு கூடுது. பெண்களுக்கு பொறுமை இல்லாதது நிமித்தம் ஆண்களுக்கு பலு கூடுது. ஏற்கனவே யாக்கோபு ராகேல மணந்தான், பிறகு லேயால மணந்தான், ராகேலுடைய வேலைக்காரிய மணந்தான். இப்போ லேயாளுடைய வேலைக்காரிய மணக்கும்படி லேயால் கொடுக்கிறா. இந்த பலு யாருக்கு கூடுது? யாக்கோபுக்கு தான் பலு கூடுது. ஒரு சிங்கிள் மேன் அவன் குடும்பத்தை நடத்தணும்னு நினைக்கிறப்ப குடும்பத்துக்கு உள்ள இருக்கிறவங்க அவனுக்கு பலுவை கூட்டிக் கொண்டே இருக்கிறதுனால அவன் வீட்டுக்குள்ள வந்து நிம்மதியா வாசம் பண்ண கூட முடியல. இப்ப எக்ஸ்ட்ரா இன்னொரு பெண்ண இவ கொடுக்கிறா. யாக்கோபு கேட்டானா? இல்ல. ஏன்? தன் சகோதரி செஞ்சதுனால ராகேலும் செஞ்சான். கவனிங்க, 29ஆம் அதிகாரத்துல கடைசி வசனம் சொல்லுது, லேயாளுக்கு பிள்ளை பேரு நின்று போயிடுச்சு, 4 பிள்ளைகளை பெற்ற பிறகு. இத அறிஞ்சதுனால இப்ப லேயால் நமக்கு பிள்ளை பேரு தான் நின்று போயிருச்சு அப்படின்னு சொல்லி தன்னுடைய வேலைக்காரிய யாக்கோபுக்கு மனைவியா கொடுக்கிறா. இது எதுல சேர்க்கறதுன்னா, இது திருப்தி இல்லாத மனைவிகள் பட்டியல்ல சேர்க்கிறது. லேயால் 4 பிள்ளைகளை பெற்றா இல்ல, ஏன் போதும்னு நினைக்கல? அப்போ அவனுடைய சகோதரி பிள்ளையே இல்ல, அதனால தான் வேலைக்காரிய கொடுத்து பிள்ளைய பெற்றெடுக்கணும்னு நினைச்சா, சரி 2 பிள்ளைய பெற்றெடுத்தா அப்படின்னு விட்டு இருக்கலாமே. ஏன் லேயால் அதை செய்யல? அப்ப லேயால் எந்த லிஸ்ட்ல வர?
திருப்தி இல்லாத பெண்கள் வரிசையில வர திருப்தி இல்லாதவைகள் 4 உண்டு அப்படின்னு ஞானி சொல்லுவான் நீதிமொழிகள்ல. அப்போ திருப்தி இல்லாத பெண்களினால குடும்பத்துல பிரச்சனை கூடுது. ராகேல் நிமித்தம் வந்த பிரச்சனை வேற, லேயால் நிமித்தம் வர பிரச்சனை வேற. ஆனா எல்லாம் குடும்பத்தை பாதிக்குது. அதுவும் அந்த குடும்பத்தை சார்ந்த ஆணை பாதிக்குது, பிள்ளைகளை பாதிக்குது, குடும்பத்தின் பலு கூடுது. ஏன்? திருப்தி இல்ல. இந்த பெண்ணு 4 பிள்ளைகளை பெற்றெடுத்தோ, ஓகே போதும், நமக்கு தான் 4 பிள்ளைங்க அப்படின்னு நின்று இருக்கலாமே, நிக்கலையே. தான் வேலைக்காரைய கொடுத்தாலே, ஏன் கொடுத்தா? எனக்கு பிள்ளை பேரு நின்னு போயிடுச்சு. அவ 2 பிள்ளைகளை பெற்றெடுத்தா, எனக்கு போதாது, இன்னும் வேணும் அப்படின்னு இவ்வளவு முயற்சி எடுக்கிறா. திருப்தி அடையாத பெண்கள் வீட்டுக்குள்ள இருந்தா வீடு வளராது, பிரச்சனைகளை இன்னும் கூட்டும். உங்களுக்கு இருக்கிறது போதும் அப்படின்னு என்னைக்கு சொல்றோமோ அன்னைக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா பலு, அதிகமான பலுல இருந்து தப்பிக்கிறோம். ரொம்ப பேருக்கு திருப்தி இல்லை. அதனால தான் இவ்வளவு கடன், அதனால தான் இவ்வளவு லோனு, அதனால தான் இவ்வளவு கஷ்டம். கடன் வாங்கியாகிலும் எப்படியாவது இதை செஞ்சிடணும்னு பாக்குறோம். பரவாயில்ல, இங்கேயே நிறுத்துவோம், போதும் அப்படின்னு எங்க கோடு போட்டு நிக்கணுமோ அங்க நிறுத்தல. திருப்தி இல்லாத ஆட்கள் உங்க வீட்டுல இருந்தா, இல்ல நீங்க திருப்தி இல்லாத நபரா இருந்தா, இன்னும் அதே பலுவை சுமக்க வேண்டிய நேரங்களும் நாட்களும் கூடும். ஞாபகம் வச்சுங்க, எங்கன்னா ஒரு இடத்துல ஸ்டாப் அப்படின்னு நிறுத்தணும். நோ, போதும், இது போதும், இது போதும். நோ, பரவாயில்ல, இது போதும், இங்கே நிறுத்திக்கலாம், இது வேண்டாம், போதும். எங்கெல்லாம் இந்த ஸ்டாப் லைன் வரலையோ பாரம் கூடுது, பிரச்சனை கூடுது, ப்ராப்ளத்தை சந்திக்க வேண்டியது நீங்களா தான் இருக்கிறீங்க. அந்த பிரச்சனையை இன்னொருவரை பாதிக்குது. ஒரு ஆள் சம்பாதனை, இந்த ஒரு ஆள் சம்பாதனையில எப்படி நடத்தணும்ன்றது லேயாளுகளுக்கு தெரியலன்னா யாக்கோபுக்கு பலுவை கூட்டுறீங்க, குடும்பத்துல பலுவை கூட்டுறீங்க, உங்க மேலையும் பலுவை கூட்டுறீங்க. ஒரு சம்பாதியத்துல குடும்பத்தை, பிள்ளைகளை, வீட்டை நடத்த முடியல, அதனால ஏதாவது செய்யணும் அப்படின்னு எந்த ஆண்களாவது நினைச்சு அங்கேயும் இங்கேயுமா போய் நீங்க நின்று எதையாவது சமாளிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பலுவை கூட்டிக் கொள்றீங்க. ஒரு இடத்துல நிறுத்தி நிதானிச்சு அங்கேயே நீங்க ரெஸ்ட் எடுக்க பார்க்கணும். அது கடினம், ஆனால் அதான் உங்க திறமை. அது கடினம், ஆனால் அதான் உங்க அழகு. குடும்பத்துக்குள்ள அழகு எதுன்னு பார்த்துட்டு வரும், அதுதான் உங்களுடைய திறமையும் அழகும். இங்க லேயால் சில்பா மனைவியாக கொடுத்தார். அதுக்கப்புறம் சில்பால் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார். கவனிப்போம், 30ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து பார்ப்போம். லேயாள் தான் பிள்ளை பெறுகிறது நின்று போனதை கண்டு தன் வேலைக்காரியாகிய சில்பாளை அழைத்து அவளை யாக்கோபுக்கு மனைவியாக கொடுத்தாள். லேயாளின் வேலைக்காரியாகிய சில்பாள் யாக்கோபுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது லேயாள் ஏராளமாகிறதென்று சொல்லி அவனுக்கு காத் என்று பெயரிட்டாள். பின்பு லேயாளின் வேலைக்காரியாகிய சில்பாள் யாக்கோபுக்கு 2ஆம் குமாரனை பெற்றாள். அப்பொழுது லேயாள் நான் பாக்கியவதி, ஸ்திரீகள் என்னை பாக்கியவதி என்பார்கள் என்று சொல்லி அவனுக்கு ஆசேர் என்று பெயரிட்டாள். பாருங்க, நான் பாக்கியவதி, ஸ்திரீகள் என்ன பாக்கியவதின்னு சொல்லணும் அப்படின்றதுக்காக, அந்த பேருக்காக, அந்த எண்ணத்துக்காக, புகழுக்காக, நல்ல பேருக்காக, எல்லாரும் என்னை பார்த்து நல்லதா சொல்லணும் அப்படின்றதுக்காக இப்போ அவள் தன்னுடைய வேலைக்காரிய யாக்கோபுக்கு கொடுத்தா. அப்ப இதுல இருந்து லேயாளுடைய அழக எப்படி புரிஞ்சுக்க முடியுது பாருங்க. உள்ள அழகு இல்ல, உள்ள அழகு இல்ல.
எல்லாரும் என்ன பாக்கியவதி சொல்லணும், எல்லாரும் என்ன நல்லதா சொல்லணும், எல்லாரும் எங்களை பெருமையா சொல்லணும், எல்லா கூட எங்க குடும்பத்துல நாங்க தான் உசுத்தியா இருக்கணும். எவ்வளவு முயற்சி செய்யறோம் அப்படி எல்லாரும் சொல்லணும்னு. எல்லாரும் நல்லா புகழ்ந்து பேசணும். அதுக்கு என்னெல்லாம் செய்யறோம்? இந்த லேயாளுங்க போல தங்க பேரு, தங்க குடும்பம், இத வளர்த்துக்கிறதுக்காக உங்களை நீங்களே போட்டு வருத்திக்க கூடாது. இப்படி செஞ்சீங்கன்னா இந்த பாரத்தை நீங்க தான் சுமக்கணும். இந்த பாரத்துல வர பிரச்சனையை நீங்க தான் சந்திக்கணும். இது உள்ளான அழகு அல்ல, உள்ளான அழகு அல்ல. ஓகே, நம்பர் 3, அடுத்த ஒரு காரியம் நடக்குது இதே பகுதியில. அடுத்த ஒரு காரியம் பாருங்க, இதோட இவங்க விட்டப்பாடா தெரியல. இந்த நடக்கிற இந்த போட்டி யாக்கோபு இதுல தலையே இடல. இங்க அடுத்தது என்ன நடக்குது பாருங்க, 14வது வசனம். கோதுமை அறுப்பு நாட்களிலே ரூபன் வயல்வெளியிலே போய் தூதாயும் கனிகளை கண்டெடுத்து அவைகளை கொண்டு வந்து தன் தாயாகிய லேயாளிடத்தில் கொடுத்தான். அப்பொழுது ராகேல் லேயாளை நோக்கி, உன் குமாரனுடைய தூதாயும் கனியில் எனக்கு கொஞ்சம் தா என்றாள். அதற்கு அவள், நீ என் புருஷனை எடுத்துக்கொண்டது அற்ப காரியமா? என் குமாரனுடைய தூதாயும் கனிகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டுமா என்றால், அதற்கு ராகேல், உன் குமாரனுடைய தூதாயும் கனிகளுக்கு ஈடாக இன்று இரவு அவர் உன்னோட சயனிக்கட்டும் என்றால். சாயங்காலத்தில் யாக்கோபு வெளியிலிருந்து வருகையில் லேயாள் புறப்பட்டு அவனுக்கு எதிர்கொண்டு போய், என் குமாரனுடைய தூதாயும் கனிகளால் உம்மை கொண்டேன், ஆகையால் நீர் என்னிடத்தில் வரவேண்டும் என்றால். அவன் அன்று இரவு அவளோட சயனித்தான். தேவன் லேயாளுக்கு செவி கொடுத்தார். அவள் கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு 5ஆம் குமாரனை பெற்றாள். அப்பொழுது லேயாள், நான் என் வேலைக்காரியை என் புருஷனுக்கு கொடுத்த பலனை தேவன் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு இசக்கார் என்று பெயரிட்டாள். அப்புறம் லேயாள் கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு 6ஆம் குமாரனை பெற்றாள். அப்பொழுது லேயாள், தேவன் எனக்கு நல்ல ஈவை தந்தார், என் புருஷனுக்கு நான் 6 குமாரரை பெற்றபடியால் இப்பொழுது அவர் என்னுடனே வாசம் பண்ணுவார் என்று சொல்லி அவனுக்கு செபுலோன் என்று பெயரிட்டாள். பின்பு அவள் ஒரு குமாரத்தையும் பெற்று அவளுக்கு தீனாள் என்று பெயரிட்டாள். ஓகே, சோ 21 வசனங்கள் குடும்ப பிரச்சனைகளை ரொம்ப டீப்பா டீல் பண்ணுது. இந்த சாப்டர்ல முதல் பகுதியே இதான் பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கே பாதி சாப்டர் போயிடுச்சு. 3வது என்ன பண்ணா, லேயாள் தன்னுடைய பையன் ரூபன் தூதாயும் கனிகளை கொண்டு வந்தானா. இந்த பையன் வயலுக்கு போயிடுச்சு. இந்த பையன் சின்ன பையன் தான், ஆனா அந்த கனிகளை கொண்டு வந்து அம்மா கிட்ட கொடுத்துருச்சு. இந்த கனியை வாங்கறதுக்கு ராகேல் வந்து கேட்கிறா, உங்ககிட்ட தூதாயும் கனிகள் இருக்குதாமே, அதை சாப்பிட்டா கர்ப்பம் தரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்களே, அதை கொஞ்சம் தரையா அப்படின்னு ராகேல் லேயால வந்து கேட்கிறா. எதெல்லாம் வழிகள் இருக்குது, வாய்ப்பு இருக்குது கர்ப்பம் அடைய, அதை எல்லாத்தையும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறா. இப்போ இவளுக்கு எதிரா இருந்தாலும், இவள் மேல பொறாம கொண்டாலும், தங்க வந்து அக்கா கிட்ட கேட்கிறா, எனக்கு கொஞ்சம் அந்த கனிய தரையா அப்படின்னு. லேயாள் சொல்றா, பாரு நீ தான் என் வீட்டுக்காரையே எடுத்துக்கிட்ட, அவர் தான் உங்ககிட்டயே வாழ்றாரு, அவர் தான் நீ என் வீட்டுக்கே அனுப்புறது இல்லையே, அவர் எப்போ ஒரு நாள் வருவாரு போறாரு, ஆனா தங்கறதெல்லாம் உங்க வீட்டுல தான், அவர் இரவு வர்றதெல்லாம் உங்க வீட்டுல தான், அதனால நீ அவரை எங்க அனுப்பலையே, நீ அவரை அனுப்புனா நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னா. அவன் என்ன சொல்ற, ஓகே அவரை அனுப்புறேன் அப்படின்னு சொல்றா. இந்த நிகழ்ச்சியிலிருந்து என்ன தெரியுதுன்னா, யாக்கோபு லேயாளுக்கு பிள்ளைகளை பெற்றாலும் ராகேல் வீட்டுல தங்கி இருக்கிறான் அப்படின்னு தெரியுது. ராகேல் தான் அவருடைய ஹப். அந்த வீடு தான் அவர் குடியிருக்கிற வீடு, சாப்பிடுற வீடு, ரெஸ்ட் எடுக்கிற வீடு, எல்லாமே அபிஷியல் அட்ரஸ் ராகேல். சப் கான்டாக்ட் வந்து லேயாள் போயிட்டு வருவாரு. அப்படி வந்தும் அவர் 2 குடும்பத்தை நடத்தி இருக்கிறாரு. ஆனால் அவர் கவனம் எதுவும் குடும்பத்துக்குள்ள இல்ல, வெளியே தான் இருக்குது, வேலையில தான் இருக்குது, மந்த மேலதான் இருக்குது. இது அந்த ஆளுடைய பெரிய பிரச்சனையும் தவறும் பின்னால வருது யாக்கோபை பத்தி. இந்த தூதாயம் கனிகளை
கொடுத்தினா நான் அவரை அனுப்புறேன்னா, அவள் அன்னைக்கு ராத்திரி யாக்கோபு அனுப்புனான். யாக்கோபு போய் லேயாள் இடத்துல தங்குறான். அவள் கர்ப்பம் தரிக்கிறா. பிறகு 3 பிள்ளைகளை பெறா. அப்போ இதுல இருந்து தெரியுது யாக்கோபு இங்கும் அங்குமா 2 வீட்டுக்கும் போயிட்டு வராரு அப்படின்னு வழங்குது. இந்த கனிகளுக்கு பிறகு அவங்க பெற்றெடுத்த பிள்ளைங்க 3 பேர். லேயாளுக்கு பிள்ளை நின்று போயிடுச்சு அப்படின்னு சொல்லுது. இந்த பையன் வாங்கிட்டு வந்த அந்த தூதாயும் கனிகளை லேயாள் சாப்பிட்டு இருக்கணும். சோ பிள்ளை பேரு நின்று போனவளுக்கு திரும்பவும் பிள்ளை பேரை ஆரம்பிச்சு இருக்கணும். ஆனா ராகேல் இதை சாப்பிட்டு கூட சீக்கிரமா பதில் வந்ததா தெரியல. ஏன்னா நிஜமான உண்மைய யாக்கோபு தான் புரிஞ்சு வச்சிருக்கிறாரு. உன் கர்ப்பத்தை அடைச்சது தேவன், நான் இல்ல அப்படின்னு உண்மைய புரிஞ்சு வச்சிருந்தான். ஆனால் ராகேல் எல்லா வகையிலும் முயற்சிக்கிறா. புருஷனிடத்துல முயற்சித்தா, வேலைக்காரியை கொடுத்து முயற்சித்தா, தூதாயும் கனிகளை சாப்பிட்டு முயற்சித்தா, ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறா. கடைசியில இந்த லேயாளுக்கு 3 பிள்ளைங்க பிறக்கிறாங்க. ஒருத்தன் பேரு இசக்கார். திரும்பவும் கர்ப்பவதியானா, பிள்ளைய பெற்றா. அவனுடைய பெயர் செபுலோன். கடைசியா கர்ப்பமானா ஒரு பெண்ணை பெற்றெடுத்தா. அவள் பேரு தீனாள். ஆக லேயாள் முழுசும் பெற்றெடுத்த பிள்ளைங்க இந்த 7 பேரும். இதற்கு பிறகு இந்த பகுதியில கடைசியா ஒரு காரியம் நடக்குது. ராகேல கர்த்தர் நினைச்சாரு அப்படின்னு சொல்லுது. வாசிப்போம். ரொம்ப முக்கியமான குறிப்பு ராகேலுடைய வாழ்க்கையில 22ஆம் வசனம். தேவன் ராகேலை நினைத்தருளினார். அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும் இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்றும் சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டாள். சோ ராகேல் என்ன செஞ்சா? நம்பர் 1, தேவன் அவளை நினைவு கூர்ந்தார். முதல்ல பாருங்க, தேவன் எவ்வளவு இரக்கமுள்ளவர். எங்க நினைவு கூர்ந்தார் அப்படின்னா, லேயாளுக்கு 7 பிள்ளைங்க பிறந்துச்சு. 7வது பிள்ளை ஒரு பெண் பிள்ளை. அதுக்கு பேரு தீனாள். அப்போ பெண் பிள்ளையே இல்லாத ஒரு வீட்டுல பெண் பிள்ளை பிறக்குது. இவ பிறந்த பிறகு தேவன் ராகேல நினைவு கூறுகிறார். என்ன தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்க. அவளுக்கே ஒரு பெண் பிள்ளை இருக்குது, அவளே ஒரு பெண்ணு, அவளுக்கு ஒரு பெண் பிள்ளை, இவளும் ஒரு பெண்ணு, இவளுக்கு ஒரு பிள்ளை கூட இல்லையே அப்படின்னு தேவன் நினைவு கூர்றாராம். இவ்வளோ ஒரு நல்ல தேவன். அந்த மெல்லிய உணர்வுகளை கூட, ஏக்கத்தை கூட பார்க்கிற ஒரு தேவனா இருந்தா, ராகேலே ஒரு பெண்ணு, அவளுக்கு கூட ஒரு பெண்ணு இருக்குது, லேயாலும் ஒரு பெண்ணு, அவளுக்கு கூட ஒரு பெண்ணு இருக்குது, ராகேலுக்கு ஒரு பெண்ணையும் இல்லையே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாராம். இந்த இடத்துலதான் தேவன் ஒரு தகப்பன மாதிரி நினைக்கிறாரு. ஒரு நல்ல தகப்பன் இந்த வீட்டுல இல்ல. லாபான் 100% பிசினஸ்மேன், ஹார்ட் ஹார்ட்டட் ஃபாதர். யாக்கோபு ஆல்வேஸ் ஒர்க்கிங் மேன், வெளியே ஒர்க் பண்றதுல இருந்தார். இவங்க இருதயத்தை புரிஞ்சுக்கணுங்க பார்த்தவங்க யாருமே இல்லை. தேவன் the loving father, very sensitive heart father, மெல்லிய உணர்வுகளை கூட, அந்த மெல்லிய எண்ணங்களை கூட, ஆசைகளை கூட பார்த்து அதை நினைக்கிறவரா. ரியல் ஃபாதர்
இங்க தேவன் தான், பட்சபாதம் இல்லாத தேவன், ஒருவரையும் புறம்பே தள்ளாத தேவன், ஒருவரையும் புறம்பே தள்ளாத அப்பா, ஒருவரையும் கடிந்து கொள்ளாத அப்பா, அவங்க எவ்வளவு தப்பு செஞ்சாலும் பொறுமையா ஏற்றுக்கொள்ற அப்பா, எவ்வளவுதான் தவறுகள் மேல தவறுகள் செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் அத பார்த்து பெருந்தன்மையா ஏற்று மன்னிச்சு அவங்களுக்கு நன்மை செய்யற அப்பா. God is a real father. இங்கதான் ஒரு தகப்பனா கர்த்தர் இறங்குறாரு. நினைவு கூர்ந்தாரா. இந்த வீட்டுல யாருமே நினைக்கல, இவங்க பிரச்சனைய நினைக்கல, இவங்க போராட்டத்தை நினைக்கல, இந்த பெண்ணுக்குள்ள இருந்த வெறுமைய நினைக்கல, ஏக்கத்தை நினைக்கல, சண்டைய நினைக்கல, பிளவுகளை நினைக்கல, யாருமே இல்ல. தகப்பன் இல்லாத ஒரு குடும்பம் அப்படியே இங்க எல்லாரும் தலை தரிக்க அவங்க வாழ்க்கையை நடத்துறாங்க. இப்பதான் தேவன் உள்ள வராரு. அவர் நினைச்சாராம், நினைச்சிட்டு அவளே ஒரு பெண்ணை பெற்றுட்டா, இவளுக்கும் ஒரு பெண்ணு, இவளும் எப்படி இருப்பான்னு அவளை நினைவு கூர்ந்து கர்ப்பம் தரிக்க செஞ்சாராம். இப்போ தேவன் ராகேலுக்கு செவி கொடுத்தார் அப்படின்னு 2வது சொல்லுது. 30ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை கவனிங்க. தேவன் ராகேலை நினைத்தருளினார், அவளுக்கு தேவன் செவி கொடுத்து. செவி கொடுத்தார்னா இப்பதான் ராகேல் கொஞ்ச நாளா ஜெபம் பண்ணுது. இவ்வளவு நாள் மாம்ச முயற்சியை செஞ்சுச்சு, என்னெல்லாம் தான் சார்பா பண்ணணுமோ பண்ணுச்சு. தூதாயும் கனிகளை சாப்பிட்டா, ஆனாலும் கர்ப்பமாகல. கடைசியா இப்ப புரிஞ்சுக்கினா இனி தேவன் தான் அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல போய் ஜெபம் பண்ணாலாம். அவ அழுது புலம்பி ஜெபம் பண்ணத தேவன் கேட்டாராம். அந்த டோட்டல் சரண்டர் வந்த பிறகுதான் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவரை மட்டும் பிடிச்சி தெய்வமே நீதான் அப்படின்னு அவரிடத்துல வந்த பிறகுதான் தேவன் ராகேலுக்கு செவி கொடுத்தார். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? என்னதான் நம்ம போட்டி போட்டு ஓடனாலும், என்னதான் பிரயாசப்பட்டாலும், என்னதான் விரும்பினாலும் நம்ம கிட்ட இல்ல, நம்மிடத்துல எதுவும் இல்ல, நம்மாலும் இல்ல. இத ராகேல் கிட்ட இருந்து கத்துக்க வேண்டியது இருக்குது, லேயாள் கிட்ட இருந்து கத்துக்க வேண்டியது இருக்குது. நம்ம கிட்ட இல்ல. விளைய செய்கிறவர் தேவன், விளைய செய்கிறவர் தேவன். அப்போ தேவனே நீங்க தான் அப்படின்னு ராகேல் தன்னை ஒத்துக்கொண்டு ஆண்டவரிடத்துல வந்த பிறகு அவளை கேட்டருளி 3வது என்ன செஞ்சாரு? அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செஞ்சாரு. இப்பதான் அவள் கர்ப்பத்தை திறக்கிறாரு. அவள் நிந்தைய நீக்கினாரு. பாருங்க, நிந்தைய நீக்கினார். வாசிங்க அத. அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும், இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்று, இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்று சொல்லி அவனுக்கு யோசேப்புன்னு பேர் வச்சாங்க. அப்ப கூட பாருங்க, அந்த புத்தி போல, அந்த திருப்தி அடையாத புத்தி போல, இதோ ஒரு பிள்ளைய கொடுத்தாரு அப்படின்னு சந்தோஷப்படல, அது கூட இன்னொன்னு கொடுப்பாரு அப்படின்னு நினைச்சு பேர் வைக்கிறாளாம். ஆக இந்த பகுதியில யோசேப்பு பிறக்கிறான் அப்படின்னு இந்த முதல் பகுதி சொல்லி முடிக்குது. ராகேல் பெற்ற பிள்ளைக்கு பெயர், குமாரனுக்கு பெயர் யோசேப்பு. இந்த முதல் பகுதியில 4 பெண்கள், 4 பெண்களை கவனிங்க. லேயாள், அவள் வேலைக்காரி சில்பாள், பிறகு ராகேல், அவ வேலைக்காரி பில்காள். இவங்களுக்கு பெற்றெடுத்த எல்லா பிள்ளைகளும். லேயாள் பெற்ற பிள்ளைகளை கவனிங்க. ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செபுலோன். அதுக்கப்புறம் சில்பால் பெற்றது காத், ஆசேர். ராகேல் பெற்றது யோசேப்பு, பிறகு கடைசில பெஞ்சமின். பில்கால் பெற்றது தான், நப்தலி. இந்த இடத்துல இந்த பேர்களை நீங்க கவனிச்சீங்கன்னா, இதுக்கு பிறகு
சரித்திரத்துல இவங்க பேரு திரும்ப திரும்ப வர்றது ஞாபகத்துல நம்ம ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். இந்த 12 பேரும் ஆதியாகமத்துல கடைசியில வருவாங்க, யாத்திராகம புத்தகத்துல வருவாங்க, லேவியராகம புத்தகத்துல வருவாங்க, உபாகம புத்தகத்துல வருவாங்க, யோசுவா புத்தகத்துல வருவாங்க, நியாயாதிபதிகள் புத்தகத்துல வருவாங்க, சாமுவேல் ராஜாக்கள், இன்னும் எல்லா புத்தகத்துல வருவாங்க. ஆல்மோஸ்ட் இங்க படிக்கிற இந்த 12 பேர் ஞாபகத்துல வச்சா நம்ம வேதத்தின் பாதி பகுதிகளில் இவங்க பேர்களை பயன்படுத்த வேண்டியது இருக்குது. ஆகையினாலதான் இது ரொம்ப முக்கியமான பெயர்களா மனதுல பதிய வைக்கணும். ஏன்னா இவங்க பேர்ல தான் வம்சங்கள் வருது, இவங்க பேர்ல தான் கோத்திரங்கள் வருது. இந்த கோத்திரங்களின் அடிப்படையில தான் மாநிலங்கள் பங்கிடப்பட்டு இஸ்ரவேல் தேசத்துல கொடுக்கப்படுது. அந்த கோத்திரங்களின் அடிப்படையில நியாயாதிபதிகள் வராங்க, அந்த நியாயாதிபதிகளுக்கு பிறகு ராஜாக்கள் வராங்க. இந்த ராஜாக்களுடைய வாழ்க்கையில நடந்த தவறுகளால கோத்திரங்கள் 2ஆ பிளக்குது. பிறகு 2 பகுதியில ராஜாக்கள் வராங்க. ஆக இஸ்ரவேலுடைய சரித்திரத்தின் முழு பகுதிக்கும் ஆரம்பம் இந்த 12 பெயர்கள் ரொம்ப முக்கியம். சரி, கவனிப்போம். 4 பெண்கள் பெற்றெடுத்தத வரிசைப்படி நடக்கல, ஆனா ஒரு சில இடத்துல வரிசை இருக்குது. ரூபன், லேயால் பெற்றது ரூபன் முதல் பையன், லேயால் பெற்றது சிமியோன் 2வது பையன், லேயால் பெற்றது லேவி 3வது பையன், லேயால் பெற்றது யூதா 4வது பையன், லேயால் பெற்றது இசக்கார் 9வது பையன், லேயால் பெற்றது செபுலோன் 10வது, லேயால் பெற்றது தீனால் 11. ஆக 1, 2, 3, 4 பிள்ளைங்க. அதுக்கப்புறம் 9வது 10வது 11 இவைகளை தான் லேயால் பெற்றது. பிறகு அவளுடைய வேலைக்காரி பில்காள் தான் 5வது பிள்ளைய அவ பெற்றா. நப்தலி 6வது பிள்ளைய அவ பெற்றா. சரி, ராகேல் 12வது பிள்ளைய யோசேப்பின் பவன ராகேல் பெற்றா. 13வது பையன் பென்யமீன் அவன் பெற்றா. 12 பேர், அந்த பெண்ணோட சேர்த்தா 13 பிள்ளைன்னு வரப்போ வரிசைப்பட்டியல்ல யோசேப்பு 12, பென்யமீன் 13. சில்பால் 7வது பையன் காத்த பெற்றா. 8வது பையன் ஆசேர பெற்றான். லேயால் பெற்ற பிள்ளைகளை கவனிங்க, முக்கியமான பிள்ளை லேவி. ஆசாரியர்கள் எல்லாம் இந்த லேவி வம்சத்துல வந்தவங்க பின்னாட்கள்ல. யூதா லேயால் பெற்றவங்க. லேயால் அழகு இல்ல, யாக்கோபு முதல்ல நேசிக்கல. லேயால் வந்த விதம், வாழ்க்கப்பட்ட விதம், அவளுடைய எல்லாமே கசப்பு தான். ஆனா தேவன் அவள் வயிற்றுல பிறந்த பிள்ளைங்களை எப்படி உயர்த்துறாரு பாருங்க. 3வது பையன் லேவி. அந்த லேவி பிரபலமா அவன் சந்ததியில வரவங்க தான் லேவியர்கள். ஆசாரியர்கள் எல்லாம் அவன் சந்ததியில இருந்து வராங்க. 4வது பையன் யூதா. யூதா கோத்திரம் பின்னாட்கள்ல பெரிய கோத்திரமா இருக்குது. யூதா கோத்திர சிறப்பு வாய்ந்ததா இருக்குது. அந்த யூதா கோத்திரத்துல இருந்து இயேசு கிறிஸ்துவே வராரு. ஆச்சா, இது லேயாளுக்கு. ராகேலுக்கு, ராகேல் முதல்ல இவங்க என்னமோ அக்கா தங்கைய சண்டை தான் போட்டுக்கிட்டாங்க. ஆனால் சண்டை போட்டுக்கிறதுனால 2 பேரையும் பிரிச்சு பார்க்கல. 2 பேரையும் சமமா பாவச்சு, சமமா நேசிச்சு, சமமா உயர்த்துறாரு அவங்க பிள்ளைங்களை. ராகேல் பெற்ற பிள்ளைக்கு பேரு யோசேப்பு. இந்த யோசேப்பு பின்னாட்கள்ல எகிப்தின் அதிபதி ஆகிறான். இந்த யோசேப்பு ஆரம்பத்திலிருந்தே தரிசனம் சொப்பனம் பெற்ற வரமுள்ள வாலிபனா இருக்கிறான். ஒரு பையனை தான் பெற்றான். ஆனா அந்த ஒரு பையனால அந்த முழு குடும்பமும் வாழுது. அந்த ஒரு பையனால அந்த 70 பேர்கள் எகிப்துக்கு போய் அங்க குடியேறாங்க. அந்த ஒரு பையனுக்கு பிறந்த
2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அந்த 2 பிள்ளைங்களுக்கு எப்ராயிம், மனாசே அப்படின்னு யோசேப்புக்கு பிறக்கிற 2 பிள்ளைங்க, பின்னால அவங்களுக்கு கோத்திரங்கள் 2 அங்க பங்கிடப்பட்டு கொடுக்குது. அங்க கூட பட்சபாதமே இல்ல. தேவன் எவ்வளவு ஒரு பட்சபாதம் இல்லாத தேவன் அப்படின்றது இந்த பாடங்கள் எப்படி சொல்லுது பாருங்க. வீட்டுக்குள்ளதான் சண்டை, வீட்டுக்குள்ளதான் போட்டி, வீட்டுக்குள்ளதான் பொறாமை, வீட்டுக்குள்ளதான் விரோதம், வீட்டுக்குள்ளதான் மாம்சிக காரியங்கள். ஆனால் தேவன் பார்வையில் அப்படி இல்ல. தேவன் அப்படி யாரையும் பார்க்கல. தேவன் எல்லாத்தையும் ஸ்பிரிச்சுவலா பார்க்கிறாரு. தேவன் பார்க்கிறது எல்லாமே மேன்மையும் உன்னதமானது. இந்த பிள்ளைங்க இவங்க தான் சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஆனா இவங்களுக்கு பிறந்த பிள்ளைங்களை தேவன் எல்லாரையும் உயர்த்துறாரு. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? நம்மள எப்பவுமே சமமா நேசிக்கிற ஒரு தேவன் இருக்கிறாரு, சமமா பயன்படுத்துற ஒரு தேவன் இருக்கிறாரு, பட்சபாதம் இல்லாத ஒரு தேவன் இருக்கிறாரு. நம்ம தான் ரொம்ப கீழ்த்தரமா பேசுறோம், கீழ்த்தரமா நடக்கிறோம், கீழ்த்தரமா நினைக்கிறோம், கீழ்த்தரமா பிரிஞ்சு போறோம், கீழ்த்தரமா யோசிக்கிறோம், சுயநலமா யோசிக்கிறோம், அழுக்கா யோசிக்கிறோம். நம்ம சிந்தையில அழுக்கு, எண்ணங்கள்ல அழுக்கு, நம்முடைய பேச்சு, யோசனை, திட்டம் இவைகள்லாம் அழுக்கா இருக்குது. ஆனால் தேவன் அப்படி இல்லை. தேவன் உன்னதமான தேவன், உயர்வான தேவன், மேன்மையா தேவன், எப்பவுமே பெஸ்ட் 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 பாக்குறவரு. எனக்கு இந்த பிள்ளைங்களுடைய வளர்ச்சியை பார்த்த பிறகு பின்னால இவங்க மேல இருக்கிற கோபத்தை தாண்டி தேவன் மேல இருக்கிற அன்பு தான் கூடுச்சு. தேவன் மேல அன்பு தான் கூடுச்சு. ஆண்டவரே, நாங்க எவ்வளோ அசுத்தம், எவ்வளவு பலவீனம், எவ்வளவு உண்மை இல்லாதவங்க, எவ்வளோ நாங்க மாம்சம். இந்த மாம்சத்துல இருக்கிற மக்கள் மத்தியில நீங்க எவ்வளவு நல்ல குணங்களை பார்த்து, மேன்மைகளை பார்த்து, உயர்வுகளை பார்க்கறீங்க ஆண்டவரே. நீங்க எவ்வளவு நல்ல தெய்வம். அப்படிதான் நான் நினைக்க தோணுது, அப்படிதான் நினைக்க தோணுது. இவ்வளவு நேரம் பிரச்சனைகளை பார்த்தோம்ல, ஆனா இந்த பிரச்சனைகளுக்கு பின்னால ஒரு தேவ திட்டம் இருக்குதே, அந்த தேவ திட்டம் எவ்வளவு உன்னதமான திட்டம். அவருக்கு லேயால் சண்டையும் ராகேல் சண்டையும் பெருசு இல்ல. அவருக்கு நம்ம பிரிஞ்சு கிடக்கிறது பெருசா நினைக்கல. அவருக்கு இந்த சண்டைகள் அவருடைய திட்டத்தை தடுப்பது கிடையாது. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம பூமியில போடுற சண்டை, சபையில போடுற சண்டை, ஊழியத்துல போடுற சண்டை, நம்ம ஒருவர் பிரிஞ்சு கடிச்சு கொதறது, இவைகளெல்லாம் தேவனுக்கு மகிமை இல்ல, சந்தோஷப்படுத்தல. இவைகள்லாம் இங்கேயே போயிடுது. அவர் உன்னத திட்டம் தான் நிலைக்குது. ஓகே, இந்த பிள்ளைகளுக்கு இட்ட பெயர்களினுடைய பின்னணிய. ரூபன், கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார் என்று சொல்லி ரூபன் என்று பெயரிட்டார். ஆதி 29:32. நம்பர் 2, சிமியோன், நான் அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளினார். ஆதியாக 29:33. நம்பர் 3, லேவி, அவர் இப்பொழுது என்னோட சேர்ந்திருப்பார். லேவி பிறந்தப்போ அவங்க அம்மா சொல்றா, அவர் இப்பொழுது என்னோடு சேர்ந்திருப்பார் அப்படின்னு சொல்லி அவனுக்கு லேவின்னு பேர் வச்சா. பின்னாட்கள்ல இந்த லேவி கோத்திரத்துல வர அந்த லேவியர்கள், ஆசாரியர்கள் கோத்திரம் அது. அந்த ஆசாரியர்கள் எல்லாம் ஜனங்களை தேவனோடு சேர்க்கிறவங்களா இருந்தாங்க. பாவம் செஞ்ச ஜனங்களை பாவ அழுக்க கழுவி பலிபீடத்துல ரத்தத்தை தெளித்து அவங்கள தேவனோட இணைக்கிறவங்களா இருந்தாங்க. அவன் மாம்சப்படி பேர் வச்சா, ஆவிக்குரியபடி தேவன் அவனை எடுத்து பயன்படுத்தினாரு. சோ லேவின்னா அவர் இப்பொழுது என்னோடு சேர்ந்திருப்பார் சொன்னது யாக்கோப. ஆனால் தேவன் செய்யறது வேற. ஜனங்களை தேவனோடு சேர்ந்திருக்கும்படி லேவி கோத்திரத்தை கர்த்தர் தேர்ந்தெடுத்து பயன்படுத்துறாரு. நம்பர் 4, யூதா, இப்பொழுது நான் கர்த்தரை துதிப்பேன். ஆதியாக 29:35. நம்பர் 5, தான், தேவன் என் வழக்கை தீர்த்து என் சத்தத்தை கேட்டார். ஆதியாகமம் 30:6. நம்பர் 6, நப்தலி, நான் மகா போராட்டமாய் போராடி
மேற்கொண்டேன், என் சகோதரியை மேற்கொண்டேன் அப்படின்னு வரும். ஆதி 30:8. நம்பர் 7 காத், ஏராளமா இருக்கிறது. ஆதியாகமம் 30:11. நம்பர் 8 ஆசேர், நான் பாக்கியவதி. ஆதியாகமம் 30:13. நம்பர் 9 இசக்கார், தேவன் எனக்கு பலனை தந்தார். ஆதி 30:18. நம்பர் 10 செபுலோன், தேவன் எனக்கு நல்ல ஈவை தந்தார், இப்பொழுது அவர் என்னோட வாசம் பண்ணுவார். ஆதி 30:20. நம்பர் 11 யோசேப்பு, தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார், இன்னொரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார். ஆதியாகமம் 30:23-24. நம்பர் 12 பென்யமீன், நீயும் புத்திரனை பெறுவாய். ஆதியாகமம் 35:17-18. இவ்வளவு பேர்களை ஞாபகம் வைக்கிறது அவங்களுக்கு கடினமா இருந்தா ஈஸி வழிகளை ஞாபகம் வைக்க முடியும். இப்போ இந்த 12 பேர்களுடைய பெயர்களை ஒரு வரியில ஞாபகம் வைக்கணும்னா, அந்த பெயர்களுடைய பொருளை ஒரு வரியில ஞாபகம் வைக்கணும்னா ஈஸியா இப்படி வைக்கலாம். நம்பர் 1 ரூபன், ஒரு மகனை பார். 2 சிமியோன், கேட்டல். 3 லேவி, இணைதல். 4 யூதா, துதி. 5 தான், நீதிபதி. 6 நப்தலி, போராடுதல். 7 காத், ஒரு படை. 8 ஆசேர், மகிழ்ச்சி. 9 இசகார், அமர்த்து. 10 செபுலோன், வசித்தல். 11 யோசேப்பு, கூட்டுதல். 12 பென்யமீன், வலது கரத்தின் மகன். ஆக ரொம்ப சுருக்கமா அவங்களுடைய பெயர்களை இப்படி வருஷப்படுத்தலாம். ஒரு சின்ன கிராப். ஆபிரகாம், சாரா, ஈசாக்கு, ரபேக்கா. உங்களுக்கு பிறக்கிற யாக்கோபு, 4 மனைவிகள். 4 மனைவியில அவங்க ஒவ்வொரு மனைவியும் பெற்றெடுத்த பிள்ளைங்க. சோ இந்த 13 பேரும் இந்த அதிகாரத்துல இருக்கிறாங்க. இந்த புத்தகத்துல இதுக்கு பிறகு வர 2ஆம் பகுதி. ரொம்ப சுருக்கமா இந்த பகுதியை பார்க்க முடியும். யாக்கோபு தன் மாமனின் மந்தைக்காக நடத்தும் தொழில். 30ஆம் அதிகாரம் 25-43. முதல்ல இந்த யாக்கோபுக்கும் லாபானுக்கும் இருக்கிற ஒற்றுமையை பார்ப்போம். அதுக்கப்புறம் உள்ள இருக்கிற செய்தியை சுருக்கமா பார்ப்போம். முதல்ல ஒரு சில ஒற்றுமைங்க இங்க இருக்குது இந்த அதிகாரத்துல. கவனிங்க, தமிழ்ல அதை போட முடியல, டைம் இல்லை. யாக்கோபனுடைய தாய்க்கு 2 பிள்ளைங்க, 2 பிள்ளையும் ஆண் பிள்ளை. அதாவது ரபேக்காலுக்கு இருந்த 2 பிள்ளைங்களும் ஆண் பிள்ளைகள். லாபானுக்கு இருந்த 2 பிள்ளைங்க, 2 பிள்ளைகளும் பெண் பிள்ளைங்க. இது ஒன்று. 2 யாக்கோபு கிட்ட ஏசா தன்னுடைய புத்திர சுவிகாரத்தை விற்றுட்டான் அல்லது வாங்கிட்டான் யாக்கோபு. அதே மாதிரி லாபானுடைய குமார்த்திங்க இருந்தாங்களே, அந்த 2 குமார்த்திகள்ல திருமணம் பண்ண இரவு அக்கள் உள்ள போறா. அந்த பர்த் ரைட்டு லாபான் குடும்பத்திலையும் மாறுச்சு. இளையவ போனோம், இளையவ போல மூத்தவ போயிட்டா. சோ இது இவங்க வீட்டுல நடந்த பிரச்சனை. 3வது, யாக்கோபு ஆசீர்வாதத்தை பெறறதுக்கு தன் தகப்பன் இடத்துல போறப்ப ஏசாவினுடைய உடைகளை தரிச்சிட்டு போனான். லாபான் வீட்டுல திருமணம் பண்ண அன்னு இரவு லேயால் ராகேல மாதிரி போனா உடைய உடுத்துட்டு. அவனால கண்டுபிடிக்க முடியல இது ராகேலா லேயாலான்னு. அங்க எப்படி ஈசாக்கு கிட்ட யாக்கோபு நடிச்சானோ அதே போல லாபான் வீட்டுல ராகேல மாதிரி லேயால் நடிச்சா.
நம்பர் 4, ஈசாக்கு வீட்டுல யாக்கோபு ஈசாக்கை ஏமாத்தினான். லாபான் வீட்டுல லாபான் யாக்கோபை ஏமாத்தினான். சோ முன்னாடி இதுதான் சொன்னேன் நான். வாரத்துல செய்தியின் தலைப்பு முற்பகல் செய்வேன் அப்படின்னு சொன்னேன். இங்கேயும் அதே மாதிரிதான் நடக்குது. ஓகே, இந்த அதிகாரத்துல சுருக்கமா கவனிக்க வேண்டியதை பாருங்க. நம்பர் 1, ஆதியாகமம் 30:25 முதல் 43 வரை யாக்கோபு மந்தையின் மேலே நோக்கமா இருக்கிறான். தொழில் தான் அவனுடைய பிரதானமா இருக்குது. இப்ப போயிட்டு எல்லா பிள்ளைகளும் பிறந்து முடிச்சிட்ட பிறகு யாக்கோபு லாபான் இடத்துல போய் கேட்கிறான், நான் என் சொந்த தேசத்துக்கு திரும்பி போனோம் அப்படின்னு சொல்றான். அவன் சொல்றான், நீ போக வேணாம், உன் நிமித்தம் கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, அதனால நீ என் கூட வேலை செய்ய, உனக்கு என்ன சம்பளம் வேணும் அப்படின்னு கேட்கிறான் லாபான். யாக்கோபு, எனக்கு சம்பளமா கொடுக்கறதா இருந்தா மந்தைகளை ஆடுகள்ல கொடுத்துருங்க அப்படின்னு கேட்கிறான். இப்போ அவன் அந்த வேலைக்கு ஒத்துக்கிட்ட பிறகு மந்தைகள்ல வேலை செய்யறான். என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிதான் முடியுது. இந்த அதிகாரத்தின் பின்பாதி இருக்குது, 2வது பகுதி முழுக்க முழுக்க யாக்கோபு செய்யும் தொழில சார்ந்த செய்தி. முழுக்க முழுக்க யாக்கோபு தன் மந்தைகளின் மேல இரவு பகலா தொழில கவனமா இருந்தான். இப்போ ஒரு காரியத்தை கவனிக்கணும். ராகேல் பெற்ற பிள்ளைங்க சில்பால், பில்கால், லேயால், இவங்க எல்லாம் பிள்ளைங்க எல்லாம் சேர்த்தா 12 பிள்ளைங்க. கேர்ஃபுல்லா கவனிக்கணும். இந்த 12 பிள்ளைகளும் 7 வருஷத்துக்குள்ளதான் பிறந்தாங்க. எப்படி? யாக்கோபு 14 வருஷம் லாபானுடைய பெண்களுக்காக வேலை செஞ்சான். 6 வருஷம் லாபானுடைய மந்தைக்காக வேலை செஞ்சான் அப்படின்னு சொல்றான். அடுத்த அதிகாரத்துல அது வருது. சோ 14 வருஷம் பெண்களுக்காக வேலை செஞ்சான், மந்தைக்காக 6 வருஷம், 14 6 20 வருஷம். நம்ம என்ன நினைச்சிருப்போம், இந்த 20 வருஷத்துல தான் இந்த 12 பிள்ளைங்களும் பிறந்துச்சு அப்படின்னு. இல்ல, அப்படி இல்ல. புத்தகத்தை படிக்கிறப்ப சில செய்திகள் உள்ள கணிக்க வேண்டியது இருக்குது. முதல்ல லாபான் வீட்டுக்கு யாக்கோபு வந்த பிறகு 7 வருஷம் அவன் ராகேலுக்காக காத்திருக்கிறான். திருமணம் முடிக்கல, அப்ப லேயாலையும் முடிக்கல. அப்ப 7 வருஷம் பேச்சுலராகவே இருக்கிறான். திருமண நாள் வந்துச்சு, அன்று இரவு வந்துச்சு. அவன் நேசித்த பெண் வருவாள்னு அவன் பார்த்திருந்தான். ஆனால் ராகேலுக்கு பதில் லேயால் வந்தான். சோ பொழுது வெணிஞ்சு போய் கேட்கிறான் லாபானு கிட்ட, ஏன் எனக்கு இப்படி செஞ்சீங்க அப்படின்னு. அவன் சொன்னா, மூத்தவள் இருக்கு, இளையவளை எப்படி கொடுக்கறது, எங்க ஊர் வழக்கம், வீட்டு வழக்கம் இப்படிதான் சொன்னான். இவ கூட 1 வாரம் இரு, அதுக்கு பிறகு அவளை கொடுக்கறேன், கொடுத்த பிறகு 7 வருஷம் நீ உழைக்கணும் அப்படின்னா. சோ இந்த 2வது 7 வருஷம் இருக்குது, யாக்கோபு லாபானுக்கு வேலை செய்யற 2வது 7 வருஷம். இந்த 2வது 7 வருஷத்துலதான் அவன் திருமணம் முடிக்கிறான், லேயால மணக்கிறான், அவளோடு வாழ்றான், ராகேல மறக்கிறான், அவளோடு வாழ்றான். 2 பேரும் வேலைக்காரிகளை கொடுக்கறாங்க, அவளைகளும் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறான். இந்த 7 வருஷத்துக்குள்ளதான் இத்தனை பிள்ளைகளும் பிறக்குது. அப்ப கேட்கலாம், பிரதர் அது எப்படி 7 வருஷத்துக்குள்ள லேயால் இத்தனை பிள்ளைகளை பெற்றெடுத்திருப்பா அப்படின்னு. ஆமா, எல்லாருமே அங்க வேகமா பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா 10 மாதம் பிறக்க வேண்டிய பிள்ளை கூட சில பிள்ளைக்கு 9 மாதத்திலே பிறந்திருக்கலாம். ஏன்னா முதல்ல லேயால் 4 பிள்ளைகளை பெற்றெடுக்கிறா. நம்ம கணக்கு போடுவோம், ஒரு பிள்ளைக்கு 1 வருஷம்னு. அப்படி கணக்கு போட்டா வரல.
அப்படியே போட்டாலும் 4 பிள்ளைக்கு 4 வருஷம், பிறகு 3 பிள்ளைக்கு 3 வருஷம், 7 வருஷம் அப்படின்னு கணக்கு போடலாம். ஒரு பிள்ளை பெற்றெடுக்க 10 மாசம் தேவை, நம்ம எக்ஸ்ட்ராவே 2 மாசம் கொடுக்கிறோம். அப்போ 7 வருஷத்துல 7 பிள்ளைகளை லேயால் பெற்றெடுக்கிறான். அவள் பெற்றெடுக்கிற அதே சீசன்ல அதே நாட்கள்ல சில்பாலும் பெறா, கர்ப்பம் தரிச்சு பெறா, பில்காலும் கர்ப்பம் தரிச்சு பெறா. அதே 7 வருஷத்துக்குள்ள ராகேலும் கர்ப்பம் தரிக்கிறா. 7 வருஷத்துக்குள்ள 4 பேரும் 12 பிள்ளைகளை பெற்றெடுக்கிறாங்க. இந்த வீட்டுல இதே வேலையா நடந்துச்சு இந்த 7 வருஷம். சோ அப்போ இது 20 வருஷத்து கதை இல்ல, 7 வருஷத்து கதை. ஆக இந்த 4 பெண்களும் இந்த 7 வருஷத்துக்குள்ள இந்த குடும்ப காரியங்களை செய்யறாங்க. ஆனா யாக்கோபு இதுல எதுலையுமே கண்டுக்கவே இல்லை. அவனுடைய முழு கவனமும் தொழிலையும் லாபானுடைய மந்தையிலையும் தான் இருந்துச்சு. அப்போ அவன் சொன்னா, எனக்கு சம்பளம் வேண்டாம், உங்க மந்தையில இருக்கிற புள்ளியும் வரியும் உள்ள ஆடுகளை எனக்கு சம்பளமா கொடுங்க அப்படின்னு மாமன் கிட்ட யாக்கோபு கேட்கிறான். மாமன் ஒத்துக்கிறான், அந்த மந்தைய பிரிச்சு கொடுக்கிறான். சோ யாக்கோபு அந்த லாபானுடைய மந்தைகளை மேய்க்கிறப்பவே அதுல புள்ளியும் வரியும் உள்ள ஆடுகள் குட்டிகளை போடுறப்ப அந்த ஆடுகள் எல்லாம் யாக்கோபு சார்ந்து, வெறும் கருப்பும் வெள்ளையுமா இருக்கிற ஆடுகள் லாபான சார்ந்து. இப்படி நிகழ்ச்சிகள் நடக்கிறப்ப அதிகமான மந்தை அதிகமா யாக்கோப சார்ந்தே அவன் விரும்பினது போலவே குட்டிகளை ஈனுச்சு யாக்கோபு பலத்தவன் ஆகிறான். கவனிங்க, இந்த ஆடு அன்னைக்கு யாக்கோபு சொன்ன ஆடு இன்னைக்கும் இஸ்ரவேல்ல இருக்குது. கருப்பும் புள்ளியும் வரியும் உள்ள ஆடுகள். கவனிங்க, ஒரே ஒரு வசனத்தை படிச்சு முடிக்கலாம். 30ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அதற்கு அவன், நான் உனக்கு என்ன தர வேண்டும் என்றான். யாக்கோபு, நீர் எனக்கு ஒன்றும் தர வேண்டியதில்லை, நான் சொல்லுகிறபடி நீர் எனக்கு செய்தால் உம்முடைய மந்தையை திரும்ப மேய்த்து காப்பேன். நான் இன்றைக்கு போய் உம்முடைய மந்தைகளையெல்லாம் பார்வையிட்டு அவைகளில் புள்ளியும் வரியும் கருப்புமுள்ள செம்மறியாடுகளையும் வரியும் புள்ளியுமுள்ள வெள்ளாடுகளையும் பிரித்து விடுகிறேன். அப்படிப்பட்டவை இனி எனக்கு சம்பளமாயிருக்கட்டும். அப்படியே இனிமேல் என் சம்பளமாகிய இவற்றை நீர் பார்வையிடும் போது என் நீதி விளங்கும். புள்ளியும் வரியும் இல்லாத வெள்ளாடுகளும் கருப்பான செம்மறியாடுகளும் என் வசத்தில் இருந்தால் அவையெல்லாம் என்னால் திருடி கொள்ளப்பட்டவைகளாய் எண்ணப்படட்டும் என்றான். அதற்கு லாபான், நீ சொன்னபடியே ஆகட்டும் என்று சொல்லி அந்நாளிலே கலப்பு நிறமும் வரியும் உள்ள வெள்ளாட்டு கடாக்களையும் புள்ளியும் வரியும் உள்ள வெள்ளாடுகள் யாவையும் சற்று வெண்மையும் கருமையும் உள்ள செம்மறியாடுகள் யாவையும் பிரித்து தன் குமாரிடத்தில் ஒப்புவித்து தனக்கும் யாக்கோபுக்கும் இடையிலே 3 நாள் பிரயாண தூரத்தில் இருக்கும்படி வைத்தான். லாபானுடைய மற்ற ஆடுகளை யாக்கோபு மேய்த்தான். பின்பு யாக்கோபு பச்சையாயிருக்கிற புன்னை, வாதுமை, அர்மோன் என்னும் மரங்களின் கொப்புகளை வெட்டி இடையிடையே வெண்மை தோன்றும்படி பட்டையை உரித்து தான் உரித்த கொப்புகளை ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும் கால்வாய்களிலும் தொட்டிகளிலும் ஆடுகளுக்கு எதிராக போட்டு வைப்பான். ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும்போது பொழிவதுண்டு. ஆடுகள் அந்த கொப்புகளுக்கு முன்பாக பொழிந்தபடியால் அவைகள் கலப்பு நிறமுள்ளதும் புள்ளியுள்ளதும் வரியுள்ளதுமான குட்டிகளை போட்டது. அந்த ஆட்டுக்குட்டிகளை யாக்கோபு பிரித்து கொண்டு ஆடுகளை லாபானுடைய மந்தையில் இருக்கும் கலப்பு நிறமானவைகளுக்கும் கருப்பானவைகள் எல்லாவற்றுக்கும் எதிராக நிறுத்தி தன் ஆடுகளை லாபானுடைய மந்தையோட சேர்க்காமல் தனிப்புறமாக வைத்துக் கொள்வான். பலத்த ஆடுகள் பொழியும் போது அந்த கொப்புகளுக்கு எதிரே பொழியும்படி யாக்கோபு அவைகளை அந்த ஆடுகளின் கண்களுக்கு முன்பாக கால்வாய்களிலே போட்டு வைப்பான். பலவீனமான ஆடுகள் பொழியும் போது அவைகளை போடாமல் இருப்பான். இதனால் பலவீனமானவைகள் லாபானையும் பலமுள்ளவைகள் யாக்கோபையும் சேர்ந்தன. இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். சோ முடியிறப்ப யாக்கோபை குறிச்சு முடியுது. இந்த மாதிரி ஆடுகள்லாம் யாக்கோப சாரம்,
இந்த மாதிரி கருப்பு நிற ஆடுகள் லாபான சாரம் அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. இப்போ யாக்கோபு தனக்கு கிடைச்ச மந்தைய அவன் கவனிக்கிறான். மந்தைக்கு தண்ணீர் காட்டுறப்ப, அந்த தண்ணீர் குடிக்க வரப்ப, அந்த மரங்கள், புன்னை மரம், வாது மரம், அந்த மரங்களுடைய பட்டைய வெட்டி தண்ணீர்ல போடுறான். ஆடுகள் பொழியும் போது அந்த பட்டைய பார்த்து பொழியும். அப்படி பொழிஞ்சா குட்டி போடுறப்ப அந்த பட்டையும் வரியும் கருப்பு புள்ளியுமா குட்டிகள் போட்டுச்சு. இது அவன் தொழிலில கற்ற ஒரு பெரிய டெக்னிக், ரகசியம். சோ யாக்கோபு தன்னுடைய தொழிலில ரகசியங்களையும் நுணுக்கங்களையும் கையாண்டான். இந்த அதிகாரத்துல கவனிங்க, பெண்கள் தூதாயும் கனிகளை கையாண்டாங்க. யாக்கோபு இந்த பட்டை மரங்களை கையாண்டான். அங்கேயும் குடும்பத்துல பிள்ளைகளை பெறுவதற்கு தூதாயும் கனிகள் உதவியா இருந்துச்சு. இங்க மந்தைகள் பெருகுவதற்கு, பொழிவதற்கு இந்த பட்டைகள் உதவியா இருந்துச்சு. இதுல இருந்து என்ன தெரியுது? குடும்பத்துல செய்கிற காரியங்கள்ல பல வகையான நுணுக்கங்களை இந்த குடும்பத்தார் அறிஞ்சிருந்தாங்க அப்படின்னு. லாபானுக்கு இந்த ரகசியம் தெரியல, யாக்கோபுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. லாபான் எவ்வளோ மந்தைகளை வச்சிருந்தோம், விருத்தியானது யாக்கோபு. லாபான் எவ்வளோ மந்தைகள் இருந்தோம், பலமுள்ள மந்தையா இருந்தது யாக்கோபுடைய மந்தை. ஆக தேவன் அவன் பட்சத்துல இருந்தார் என்பதை குறிப்புனால லாபான் கண்டுபிடிச்சான். இந்த அதிகாரம் தொடங்கும் பொழுது இல்ல அப்படின்ற செய்தியோட தொடங்குது, எனக்கு பிள்ளை இல்லை அப்படின்னு. ஆனால் இந்த அதிகாரம் முடியிறப்ப எல்லாம் இருக்கிறது அப்படின்னு முடியுது. இந்த அதிகாரம் தொடங்குறப்ப சாவு, நான் சாகுறேன் அப்படின்னு சொல்ற ஒரு பெண்ணிடத்திலிருந்து செய்தி தொடங்குது. இந்த அதிகாரம் முடியிறப்ப நான் வாழ்றேன், வாழ முடியும் அப்படின்ற ஒரு செய்திய ஒரு ஆணுடைய தொழிலின் முயற்சியில இருந்து செய்தி சொல்லுது. இந்த அதிகாரம் தொடங்குறப்ப வெறுமையா இருக்குது, ஆனால் இந்த அதிகாரம் முடியிறப்ப நிறைவா இருக்குது. இவைகள் மத்தியில தேவன் இருக்கிறாரு, தேவன் கிரியை செய்யறாரு. லாபான் சொன்னா உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறாரு, நான் பார்த்தேன், குறிப்புனால நீ வந்தது நிமித்தம் நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன் அப்படின்னு சொன்னதுனாலதான், நினைச்சதுனாலதான், பார்த்ததுனாலதான், அனுபவிச்சதுனாலதான் யாக்கோபு போறேன்னு வந்தப்ப கூட லாபான் விடல. நீ இரு, உனக்கு என்ன வேணும் தரேன்னு. சோ சம்பளமா கொடுத்தது மந்தைகளை. பின்னால சொல்றான் யாக்கோபு, 10 முறை என் சம்பளத்தை மாத்தினீர்னு. 10 முறை இந்த ஆட்டு பிரச்சனைகள், மந்த பிரச்சனை மாறுச்சு. அது லாபான் மாத்தி மாத்தி செஞ்சான். யாக்கோபுக்கு அதுல வருத்தம் உண்டு, ஆனா யாக்கோபு நஷ்டம் அடையல. ஆக இந்த அதிகாரம் சொல்லுகிற செய்திகள் இதுதான். நம்பர் 1, இல்லறமும் தொழிலும் சமமாய் பாவிக்க வேண்டும். ஒருத்தருக்கு அதிகமா நேரத்தை கொடுக்க கூடாது, வேலை வேலை வேலைன்னு போயிட்டே இருக்க கூடாது. குடும்பம் 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 குடும்பத்திலே இருக்கக்கூடாது, சமமா பாவிக்க வேண்டும் என்பதை இந்த அதிகாரம் சொல்லுது. யாக்கோபின் மனைவிகள் தங்கள் பிள்ளைகளை பெற்றெடுக்க முயற்சிகளை மேற்கொண்டாங்க. யாக்கோபு தன் மந்தைகளை வளர்த்தெடுக்க முயற்சிகளை மேற்கொண்டான். 2 பேருமே தப்பு செஞ்சாங்க. அப்பா புருஷன் வெளிய வேலை, தொழிலும் மந்த, மனைவிகள் வீடு பிள்ளை, இதுவே இருந்துச்சு. இங்க மனைவி அன்புக்காக ஏங்கனா யாக்கோபு அன்பு கொடுக்க முடியல. இன்னொரு மனைவி பிள்ளைக்காக ஏங்கனா யாக்கோபு பிள்ளையை கொடுக்க முடியல. முழுதும் யாக்கோபனுடைய கவனம் மந்தையிலையும் தொழிலையும் வியாபாரத்திலையும் இருந்துச்சு. ஆகையினால்தான் வீட்டுல பிரச்சனை இருந்துச்சு. அப்போ வெளியே இருக்கிற கவனத்தை ஒருவன் வீட்டுக்குள்ள செலுத்த வேண்டியது இருக்குது. குடும்ப தலைவன் யாக்கோபு இதை செய்ய தவறினான். ஒவ்வொரு குடும்ப தலைவனும் புருஷனும் இதை செய்தாக வேண்டும், சமமாய் நேரத்தை பாவிக்க வேண்டும். நம்பர் 2,
வாழ்க்கையின் நுணுக்கங்களை இயற்கையோடு அறிந்திருக்க வேண்டும். லேயாலும் ராகேலும் தூதாயும் கனிகளை கொண்டு கர்ப்பம் தரிக்கலாம் என்று நினைத்தனர். யாக்கோவோ புன்னை, வாதுமை, அர்மோன் மரங்களின் பட்டைகளை கொண்டு மந்தைகள் பொழிவதற்கு நுணுக்கத்தை கண்டறிந்தான். அப்போ ரெண்டு பேருமே நுணுக்கங்களை தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. வாழ்க்கையில பிரச்சனைகளை கையாள்றதுக்கு ஒவ்வொருத்தருமே நுணுக்கங்களை கையறிஞ்சு வச்சிருக்கணும். என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம், முயற்சிகளை எப்படி மேற்கொள்ளலாம், எங்க போலாம், யாரை பார்க்கலாம், எதை செஞ்சா முடிவு வரும். அப்போ பெண்களும் அறிஞ்சு வச்சிருந்தாங்க, ஆண்களும் அறிஞ்சு வச்சிருந்தாங்க. அந்த பெண்கள் தூதாயும் கனிகளை அறிஞ்சு வச்சிருந்தாங்க. இங்க யாக்கோபு பட்டைகளை அறிஞ்சு வச்சிருந்தான். எந்த மரம் எதுக்கு உதவுன்னு. வாழ்க்கையின் தேவைகளை, நுணுக்கங்களை, தொழில் நுட்பங்களுக்கு தேவையானவைகளை அறிந்து வைத்திருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியாத விஷயங்களை காலை விட்டு நஷ்டம் அடையக்கூடாது. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை செய்யணும். தெரியாத விஷயங்களை கற்றுக்கொண்டு செய்யணும். தெரியாத விஷயங்களை நேரம் எடுத்து கற்றுக்கொண்டு செஞ்ச பிறகு அதுல இறங்கணும். அப்போ யாக்கோபு இந்த அதிகாரத்துல தன் தொழிலிலே நுணுக்கங்களை புகுத்தினான், வெற்றி கண்டான். நம்பர் 3, எதிர்காலத்தை குறித்த யோசனையும் திட்டமும் வேண்டும். கடைசியா யாக்கோபு சொன்னா, நான் எங்க வீட்டுக்கு போனோம், எங்க ஊருக்கு போனோம், எங்க தேசத்துக்கு போனோம்னு சொல்லிட்டு சொன்னா, நான் எல்லா நாளும் உங்களுக்கே வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். எப்ப எனக்கும் என் குடும்பத்துக்கும் என் மக்களுக்கும் நான் உழைப்பேன் அப்படின்னு சொன்னான். அப்போ எதிர்காலத்தை குறிச்ச திட்டம் நிகழ்காலத்திலேயே வேணும். யாக்கோபு கடினமான உழைப்பாளி. ஆனா வாழ்க்கையெல்லாம் லாபானுக்கே உழைக்கல. தனக்குன்னு குடும்பம் வந்த பிறகு தன்னுடைய எதிர்காலத்தை யோசிச்சான். நிகழ்காலத்திலேயே எதிர்காலத்தை குறிச்சு யோசிக்கணும். பிரச்சனைகள் வருவதற்கு முன்பே வரப்போகிற பிரச்சனையை யோசித்து தயாராக இருக்கணும். வியாதி வந்துட்ட பிறகு மருந்தை தேடக்கூடாது. உங்களுக்கு சுகர் வரும்னு தெரியும். உங்க அப்பாக்கு வந்திருக்குது, உங்க அம்மாக்கு வந்திருக்குது, உங்க தாத்தாக்கு வந்திருக்குது, வரும் உங்களுக்கும் அப்படின்னு தெரியும். ஆனா வந்த பிறகு பாத்துக்கலாம் அப்படின்னு நினைக்க கூடாது. வர்றதுக்கு முன்னாடியே இது வரும், ஆகையினால முன்னாடியே இதுக்கு தீர்வு செய்யணும் அப்படின்னு நினைக்கணும். ஒவ்வொருத்தருமே அதை நினைக்கணும். ஒவ்வொருத்தருமே 60 வயசு வந்த பிறகு காபி கொடுத்தா சுகர் இல்லாத கொடுங்கன்றோம். இல்ல, அத 40 வயசுலயே கேட்டிருக்கணும், வேண்டாம் அப்படின்னு. அப்போ வரும்னு தெரியும், வர்றதுக்கு முன்னாடி யோசிக்கிறோம். இதே மாதிரி தான் காரியங்களை, வரப்போகிற காரியங்களை முன்கூட்டியே திட்டமிடணும். இது இந்த அதிகாரம் ஒவ்வொருத்தருக்கும் சொல்லி கொடுக்குது. அது எதுவா இருக்கட்டும், உங்கள் எதிர்காலங்களை நிகழ்காலத்திலேயே திட்டமிடுங்கள். கர்த்தர் உதவி செய்வார். இந்த அதிகாரத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள், யாக்கோபு நிறைவுள்ளவனா, எல்லாவற்றையும் நிரப்பிய ஒரு மனுஷனா, புருஷனா நிற்கிறார். அதே போல நீங்களும், உங்கள் குடும்பமும், உங்கள் பிள்ளைகளும், உங்கள் கோத்திரமும் நிரம்பிய ஆசீர்வாதத்தோடு இருக்கணும்னு வாழ்த்துறேன். கர்த்தர் உங்களுக்கு வழி செய்வாராக. ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, எங்கள் குடும்பங்களுக்கும் எங்கள் வாழ்க்கைக்கும் தேவையான காரியத்தை உம்முடைய வசனத்திலிருந்து எங்களுக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். எங்கெல்லாம் பிழைகள் இருக்கிறதோ, குறைவுகள் இருக்கிறதோ, அதையெல்லாம் நீர் எடுத்து போட்டு எங்கள் குடும்பங்களை அழகுபடுத்த வேண்டும் என்று கேட்கிறோம்ப்பா. எங்கள் உள்ளான மனுஷனை, உள்ளான மனுஷியை அழகுபடுத்த வேண்டும் என்று கேட்கிறோம்ப்பா. எங்கள் மாம்சமான காரியங்களை, புறம்பாய் இருக்கிறவைகளை எல்லாம் எடுத்து போட்டு ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அலங்காரமா இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை ஒழுங்குபடுத்தும், எங்களை அழகுபடுத்தும், எங்களை ஸ்திரப்படுத்தும், எங்களை உருவாக்கும், எங்களை ஆவிக்குரியவர்களாக்கும், எங்களை அழகுள்ள ஆவிக்குரியவர்களாக மாற்ற வேண்டும் என்று கேட்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த அதிகாரத்தில் நாங்கள் படித்த பாடங்களில் எங்களுக்கும் அதே போல பிரச்சனைகள் பல உண்டு. எங்கள் வீடுகளுக்குள்ளும் இதே பிரச்சனைகள் உண்டு. எங்கள் வீடுகளுக்குள்ளும் இதே தேவைகள் உண்டு. எங்கள் வீடுகளுக்குள்ளும் இதே பிளவுகள், சஞ்சரவுகள், சண்டைகள்,
பேதங்கள் உண்டப்பா, மன்னித்து மாற்ற வேண்டும் என்று கேட்கிறோம். எங்கள் வீடுகளை சுத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று கேட்கிறோம். எங்கள் வீட்டுக்குள்ளே நீர் வந்து இறங்கி எல்லா ஒழுங்கினங்களையும் ஒழுங்காக்க வேண்டும் என்று கேட்கிறோம். வெறுமையா இருப்பவைகளை நிரப்ப வேண்டும் என்று கேட்கிறோம். அலங்கோலமா இருப்பவைகளை அலங்காரம் செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம்ப்பா. நீர் எங்களை நினைக்க வேண்டும். நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்க வேண்டும். நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். எங்கள் தகப்பனே, எங்களை நேசிக்கிற தகப்பனே, எங்கள் குடும்பம் உம்முடைய குடும்பம். நீர் அதை செய்ய தகப்பனா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். என் சத்தத்தை கேட்ட ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். அவர்கள் வீடுகளுக்காய் ஜெபிக்கிறேன். அவர்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். அவர்கள் தேவைகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் இவர்கள் வாழ்க்கையில வந்து இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதங்களாய் அமையட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். எல்லா வெறுமைகளை எடுத்து போட்டு உம்முடைய கிருபைகளால நிரப்போம், ஆசீர்வாதங்களால நிரப்போம். உம்முடைய நிறைவு வேணும் ஆண்டவரே. அதை ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக, ஒவ்வொரு வீட்டாருக்கும் கொடுப்பீராக, என் சத்தத்தை கேட்ட ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.